ஹாய் ஹலோ மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். மக்களே, டிஸ்கி போட மறந்துட்டேன், ரொம்பவே முக்கியமா கேட்டுக்கோங்க. உங்களோட நம்பிக்கைய ஏதேனோ நான் குறை கூறும்படியாகவோ இல்ல பரிகாசம் செய்வதாகவோ இருந்தா தயவு செஞ்சு கடந்து விடுங்கள் மக்களே. அத்தியாயம் 13. இந்துமதியின் அக்காக்கள் வந்து குழப்பி விட்டு சென்றதில் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் இந்துமதிக்கு இந்த வாழ்க்கை பொக்கிஷம். பிறந்த இடத்தில் தான் எவ்வாறு நடத்தப்பட்டோம், சொந்த வீட்டிலேயே அகதியாக அனாதையாக இருந்தவளுக்கு தன்னை ராணியாக கொண்டாடும் கணவன் கிடைத்தது வரமிலும் வரம். இந்துமதி இவர்களை பற்றி அடுத்த நேரம் யோசிக்கவும் இல்லை, தன் கணவனிடம் இதை பற்றி பேசிக்கொள்ள கூட இல்லை. அவள் பெரிய புத்திசாலி, வாழ்க்கையை வாழ தெரிந்தவள் என்றெல்லாம் அர்த்தமில்லை. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள விருப்பமில்லை. இப்பொழுது இந்த நொடி என் கணவன் போதும், அடுத்தது குழந்தை தேவை. என் வாழ்க்கையே நல்ல முறையில் கொண்டு செல்ல வேண்டும். இது மட்டுமே அவளின் எண்ணமாக இருந்தது. சுரேஷ் பற்றி கேட்கவே வேண்டாம். இப்படி இருவர் வந்து சென்றது கூட அவன் நினைவில் இல்லை. அந்த அளவிற்கு அவர் இந்த மாதிரி சொந்தங்களை ஒரு பொருட்டாக கூட எடுக்கவில்லை எனில் அவர் அறிந்ததுதானே இந்துமதி தன் தாய் வீட்டில் எவ்வாறு நடத்தப்பட்டாள் என்று. மாமியார் என்ற மரியாதை உண்டு, அவ்வளவே தவிர இந்துமதி என்று வரும் பொழுது முழுக்க முழுக்க அவர்கள் கவனம் இந்துமதியின் மேல்தான் இருக்கும். அத்தனையும் காதல். என்ன இந்து டார்லிங், ரொம்ப டல்லா இருக்க மாதிரி தெரியுது. வந்து செய்வன பொம்மைங்க ஏதாச்சும் மண்டைய கழுவி விட்டுருச்சிங்களா என்ன? என்ன கிண்டலா? எங்க அக்காங்களை பார்த்தா உங்களுக்கு சேவன பொம்மை மாதிரியா தெரியுது? டார்லிங், பொசுக்குன்னு கோவம் எல்லாம் படாத. செய்வன பொம்மைங்க தான் என்கிட்ட கோபப்படணும், என்ன போய் இவங்களோட கம்பேர் பண்ணிட்டேன்னு. ஹஹா, என்னவோ தெரியலப்பா, அவங்க வந்துட்டு போனதுல இருந்து மனசு சரியில்லை. ஏன், என்னை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல வேற ஏதாவது சொல்லி மனசு சங்கடப்பட வச்சுட்டாங்களா? குழந்தை இன்னும் பிறக்கல, அதெல்லாம் பத்தி எதுவும் கேட்டாங்களா? அதெல்லாம் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. இப்பதானே 3 மாசம் ஆகுது, போக போக குழந்தை உண்டாகிடும் அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன். ஆனா அவங்க பேச்சுல அத்தனை பொறாம, அத்தனை விஷயம் இருக்குதுப்பா. கூட பிறந்த தங்கச்சி தானே நானு. அவங்க கல்யாணத்துக்கு அவங்கள விட அத்தனை வருஷம் சின்ன பிள்ளை நானு. நான் வேலைக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சி என்னால முடிஞ்ச நகை நட்டு செஞ்சேன். அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா என் கல்யாணத்துக்கு எல்லாரும் 3வது மனுஷங்க மாதிரி தானே வந்து நின்னுட்டு போனாங்க. ஒரு பொட்டு தங்கம் கூட கொடுக்கல. காரணம் ஒரே பதில் சொல்லிட்டாங்க, புருஷனுக்கு தான் வரதட்சணை எல்லாம் பிடிக்காது, வேண்டான்னு சொல்லிட்டாரே. அம்மாவையே செய்ய விடல, நாங்க எதுக்கு செஞ்சா கோச்சுக்குவாரு அப்படின்னு ஒரே வார்த்தையில நிப்பாட்டிட்டாங்க. அடலூசு, அவங்க எல்லாம் உனக்கு செய்யலன்னு நினைச்சா நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க? அவங்க செய்யறத காட்டிலும் உனக்கு 100 மடங்கு சந்தோஷமா நிறைவா நான் செய்ய மாட்டேனாடி. என்னங்க நீங்க வேற புரிஞ்சுக்காம அவங்க செய்யலங்கிறது எனக்கு பெருசா தெரியல. ஆனா அவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் கூட வரலையே அப்படிங்கிறது தான் எனக்கு பெருசாவே இருக்குது. என் வயசுக்கு மீறி நான் ராப்பகலா உழைச்சு அவங்க புருஷன்மார் கேட்ட நகை நட்டு எல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன்ல. எங்க அம்மா கைய விரிச்சுட்டாங்க. நானா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணா அவங்கதான் எப்படியோ போகணும் அப்படின்னு கைய விரிச்சுட்டு நின்னுட்டாங்க. நானும் அந்த மாதிரி விட முடியுமா? புருஷன் வீட்டுல எங்க அக்காங்க கௌரவமா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக ராப்பகல எத்தனை வேலை பார்த்திருப்பேன். விடிய காத்தால எங்க ஏரியால இருக்கிற எத்தனை வீட்டுக்கு பெருக்கி வாசு தெளிச்சு கோலம் போட்டு அதுல வர பணம் காலையிலயும் சாயந்தரமும் 2 வேளையும் வாசல் தெளிப்பேன். அது போக சமையல் வேலை செஞ்சு அதோட அந்த வீட்டு தொழுநோய் பாட்டியை தூக்கி நிறுத்தி அவங்களோட அசிங்கம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி எத்தனை வேலை பார்த்து கிடைக்கிற காசுல அவங்களுக்குன்னு அவங்க கேட்ட நகை நட்டு கொடுத்து அனுப்பியிருப்பேன். இப்படி வராங்க தங்கச்சி வீட்டுக்கு. 3 மாசம் கழிச்சு வெறுங்கைய வீசிட்டு வராங்க. நகை நட்டு போட வேணாம், என் புருஷன் தான் யாரோட காசும் என் பொண்டாட்டிக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரு பழம், ஒரு பிஸ்கெட், ஏன் ஒரு முழம் பூ கூடவா வாங்க நான் பெற மாட்டேன். சத்தியமா இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலடி. உன் கவலையே அர்த்தம் இல்லாததுன்னு தான் நான் சொல்லுவேன்.
இப்போ 3-4 மாசமா பாக்குற எனக்கே அவங்க எல்லாம் எப்படிங்கிறது தெரியுது. சின்ன வயசுல இருந்து நீ பாத்துட்டு இருந்திருக்க. அவங்க உன்னோட உழைப்ப மட்டும்தான் சுரண்டி ஆசைப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட பந்தம், பாசம், பூ பொட்டு இதெல்லாம் எங்கடி இருக்க போகுது? இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க. இன்னும் சொல்ல போனா ஒரு முளம் பூ வாங்கி கொடுத்துட்டு 9 வருஷத்துக்கு சொல்லி காட்டுறதுக்கு அவங்க உனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு நினைச்சுக்கோ. அதுவே நமக்கு சந்தோஷமா இருக்கும். என்னவோ அதுவும் சரிதான் போங்க. ஏண்டி உங்க அக்காங்க கிட்ட பூ கேக்குற? உன் புருஷன் இங்க நான் குத்துக்கல்லு போல இருக்கேன். என்கிட்ட பூ கேட்டிருந்தீனா பூ கடையவே வச்சு கொடுத்திருக்க மாட்டேனா? நான் கேட்டாதான் வாங்கி கொடுப்பீங்களாக்கும். கணவனின் நெஞ்சில் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு சரசம் பேசினாள் இந்துமதி. அடியே, இது ஒன்னும் ஆகிறதுக்குல்ல. நீ மனுஷனை உசுப்பி விட்டு வேடிக்கை பாக்குற. புடவை மாத்திட்டு வா, கிளம்பு. கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறமா எனக்கு இந்த சாமி தரிசனம் கிடைக்குதான்னு பாப்போம். கல்வனாக கண்ணடிக்க சொக்கித்தான் போனாள் மாது. அதன் பிறகு இந்துமதி எழுந்து முதலில் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வீட்டில் சாமி கும்பிட்டு விட்டு அடுத்து கோயிலுக்கு செல்ல ஆயத்தமாகினாள். எப்பொழுதும் கோயிலுக்கு செல்லும் முன் தன் வீட்டில் இருக்கும் சாமி தீபம் ஏற்றிவிட்டுதான் செல்ல வேண்டும். இது இந்துவின் நம்பிக்கை. முதலில் வீட்டு சாமியை கும்பிட்டு விட்டு அடுத்து அவள் வேண்டியிருந்தது போல் பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்துவிட்டு தீபங்கள் ஏற்றி மனமுருகி தானும் தன் கணவனும் இதுபோல் ஒற்றுமையாக எந்த கண்ணடி எந்த தீங்கும் எங்களை அண்டாமல் சந்தோஷமாக இருக்க தாயே நீயே துணை என்று மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்தாள். அதுபோல் தெய்வ நம்பிக்கை பெரிதும் இல்லாத சுரேஷும் கூட கண்ணை மூடி இந்த வாழ்க்கை நான் எதிர்பார்த்தது, இந்த வாழ்க்கைக்குள் நுழைந்ததற்கு அப்புறம்தான் தெய்வம் என்ற ஒரு சக்தி இருக்கு என்று எனக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. எத்தனை துயரங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்துவின் கூடவே நான் இருக்க வேண்டும். எனக்கும் துணையாக அவள் இருக்க வேண்டும். எங்கள் இருவருக்கும் சீக்கிரமே குழந்தைகள் வந்து எங்கள் சந்தோஷத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவன் கூட கைகுப்பி மனமுருகி வேண்டுகையில் இருவரின் எண்ணங்களும் ஒன்றாகவே இருக்க ஆலயமணி அங்கு அடிக்கப்பட்டது. ஆலயத்திற்கு சென்றுவிட்டு நேராக வீட்டிற்கு தான் வர வேண்டும் என்பதும் இந்துமதியின் கோட்பாடு. அவள் கிட்டத்தட்ட ஒரு சாமியாராகவே வாழ்ந்து வந்தாள் என்றுதான் கூற வேண்டும். அவளுக்குள் அத்தனை ஐதீகங்கள், அத்தனை கட்டுப்பாடுகள் வைத்து இத்தனை நாள் கடைபிடித்து வந்தாள். நேராக வீட்டிற்கு சென்று ஏதோ இருக்கும் உணவை இருவருமாக பகிர்ந்து உண்டுவிட்டு ஹாலில் இருக்கும் சோபாவில் ஆயாசமாக அமர்ந்தார்கள். இந்துமா, இப்போ ஓகேவா? எதுவும் மனசு கஷ்டமா இருக்கு, யோசனையா இருக்குன்னு சொன்னியே, இப்போ என் அரசியின் யோசனை என்னவோ? என் அரசர் பேச்சு மட்டும்தான் வேகமா இருக்கு, செயல்ல ஒவ்வொன்னும் நிதானமா இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதே பின்ன என்ன, காலையில இருந்து எவ்வளவு அறக்க பறக்க அவசரப்படுத்தினீங்க. சாமி தரிசனம் வேணும். எல்லா வேலையும் முடிச்சு உட்கார்ந்துருக்கும் போது டிவி தரிசனத்துல இருக்கீங்களே. அடியே, இதெல்லாம் அநியாயண்டி. நீ தான் காலையில இருந்து சாமி கும்பிடணும்னு சாயந்தரம் உங்க அக்காங்க வந்து குழப்பி விட்டுட்டாங்கன்னு, அடுத்து கோயில் போகணும்னு, அதனால சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு உனக்கு டைம் கொடுத்தா பழியெல்லாம் என் மேல போட்டாச்சாக்கோ என்று இந்துமதியை வேகமாக தன் இருக்கைகளால் அள்ளிக்கொண்டு அவசரமாக படுக்கை அறை சென்று கதவை சாற்றிவிட்டு சொர்க்கபுரி செல்ல தன் மனைவியை தலை முதல் கால் வரை இதழ் கொண்டு அர்ச்சித்தான் கணவன். என்னங்க, நீங்க எனக்காக பாடி ரொம்ப நாள் ஆகுது, ஒரு பாட்டு பாடிட்டே ஆரம்பிங்களே என்றவள் கண்ணம் மருதாணி பூசிக்கொள்ளவே புன்னகையுடன் ஆரம்பித்தான் சுரேஷ். நேர்த்தியான குரல் பலமும் சங்கீத ஞானம் உள்ளவன். எப்போதும் மனபாரம் கூடினாலும் கணவனை பாடச் சொல்லி ரசிப்பாள். அவனும் தன் மனைவி மனநிலைக்கேற்ப சினிமா பாடல் பாடுவான். பெண்ணல்ல ஊதாப்பூ என்று இந்துவின் கண்கள், கன்னம், உதடு, முகம் முழுவதும் தன் விரல் தூரிகை கொண்டு பெண்ணவளின் வெட்கச்சாயம் தொட்டு வர்ணம் தீட்டினான். மெல்ல பாடல் வரிகளை ஒவ்வொன்றாக பாடிக்கொண்டே விரல்கள் மெல்ல ஊர்ந்து இந்துமதியின் வெண்டை பிஞ்சு கைவிரலில் சொடக்குகள் எடுத்தது. அடுத்து இந்து நெற்றி வகுட்டில் வைத்திருக்கும் தாளம்பு குங்குமத்தை நுகர்ந்து
கண் சொக்கி அவள் மேல் கிடந்தான் ஆடவன். பின்பு சிந்தை தெளிந்து மீண்டும் தொடர்ந்தான் பாடலை. வெட்க புன்னகை உதிர்த்தாள் இந்துமதி. சிரிக்கும் அவள் கண்களை ரசித்துக் கொண்டே அவளின் தெத்த பல்லில் நாவில் கொண்டு தீண்டினான் கல்வனவன். கண் சொக்கி மதிமயங்கி படுத்திருந்தவளின் காதுக்குள் இச்சென்று ஈரமுத்தம் வைத்தான். அந்த சத்தம் மூளை வரை சென்றடைய கண் விழித்தாள் மான்விழி. ஆணின் விரல்கள் இப்போது பெண்ணின் இடையில் இளைப்பாரியது. விரல் தூரிகை ஓய்வெடுக்க ஆணின் பட்டை இதழ்கள் ஊர்ந்தன. மங்கையின் பாத கொலுசிலும் மெட்டிலும் வெள்ளி கூட ஒளி இழந்திருந்தன பாவையின் நிறத்தில். குண்டு கண்ண ஆப்பிள் பழத்தை கடித்து வைத்தான் ஆசையில். அவனின் எச்சில் பட்ட கன்னத்தை சினுங்கிக் கொண்டே துடைத்து விட்டாள் பூங்கொடி. அவ்வளவுதான். இத்தனை நேரம் தேக்கி வைத்த ஆசைகளை அவளின் பூ இதழில் கவி எழுத ஆரம்பித்து விட்டான். ஆடவனின் வன்மையை கூட சுகமாக தாங்கியது பூந்தேகம். உணர்வு ஆண்களுக்கு மட்டுமா, பெண்ணுக்கும் வருமே. உடையவன் மோகத்தை இரட்டிப்பாக்கியது பெண்ணின் மோகன ராகம். இனிதாக அரங்கேறியது இனிய இல்லறம். இனிமையாக கண்மூடி களைப்பில் உறங்கியவளை ஒரு கோர உருவம் வந்து உலுக்கியது. அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தாள் இந்துமதி. அத்தியாயம் 14. என்னாச்சுமா? தன் தாய் பதட்டம் வேர்த்த முகம், அரண்ட விழி என்று படுக்கையில் அமர்ந்திருக்க பள்ளி செல்லும் அந்த சிறு பாலகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் பல நேரங்களில் இரவுகளில் பேய் கனவு கண்டதாக அரண்டு எழுந்திருக்கும் தனக்கு தன் அம்மா பக்கத்தில் இருக்கும் சாமி திருநீரும் ஒரு சொம்பு தண்ணீரும் கொடுப்பார். இவனும் அதையே கடைபிடித்து தன் அன்னை கனவு கண்டிருக்கிறார் போலும் என்று எழுந்து சென்று செம்பில் நீரும் கையோடு திருநீரும் எடுத்துக்கொண்டு வந்தான். அம்மா அம்மா, இந்தாங்க தண்ணி குடிங்க. இன்னும் நடப்புக்கு வரவில்லை என்று அவன் போக்கில் அன்னையின் தலையை பிடித்து பருக நீரை கொடுத்தான். நெற்றியில் திருநீர் வைத்து கண்ணை கை கொண்டு மறைத்து ஊதிவிட்ட தன் பிஞ்சு மகனின் ஸ்பரிசத்தில் நினைவுக்கு திரும்பினாள் இந்துமதி. பேய் கனவு எதுவும் கண்டீங்களாமா? என்னாச்சு? ஏன் இப்படி வேர்த்திருக்கு? உடம்பு எதுவும் பண்ணுதாங்கம்மா? அவ்வளவுதான். வெடித்து வரும் அழுகையை உதடு கடித்து அடக்கி கொண்டு மெலிதாக சிரித்து ஒன்றுமில்லை என்று கூறி தன் மகனை தன் அருகில் படுக்க வைத்துக் கொண்டாள் இந்துமதி. பக்கத்து அறையிலிருந்து இடைவிடாத சிரிப்பு சத்தம். யார் சிரிக்கிறார்கள்? எதற்கு இந்நேரத்தில் சிரிப்பு என்று அவளுக்கு புரியாமல் இல்லை. ஏன், இதோ பள்ளி செல்லும் தீனாவுக்கு கூட அதெல்லாம் புரிகிறது. தன் அன்னையின் கையை வலுக்கட்டாயமாக இழுத்து காதை மூடி கண்ணையும் இருக்க மூடிக்கொண்டு உறக்கத்திற்கு செல்லலானான். இவன் விளையாட்டு பருவம் அல்லவா? அதனால் இரவு தூக்கத்தில் எத்தனை முறை முழித்தாலும் கூட மீண்டும் உறக்கம் அவனை தழுவி கொள்ளும். அதனால் சற்று நேரத்திலே உறங்கியும் போனான். ஆனால் இந்துமதிக்கு சுத்தமாக உறக்கம் வரவில்லை. இரு இமைகளுக்கு நடுவில் தடுப்பு வைத்தது போல் கண்ணிமை மூடுவேனா என்று அக்கிரமம் செய்தது. மனதும் அடுப்பில் வைத்த அரிசி பானை நீராக கொதித்தது. கடந்த கால இனிமையான நினைவுகளிலிருந்து முற்றிலுமாக நிகழ்காலத்திற்கு வந்துவிட்டாள் இந்துமதி. முதலில் இந்துமதிக்கும் சுரேஷுக்கும் விலகல் ஏற்படுவதற்கு சரியாக ஒரு வாரத்திற்கு முன்னாடி இப்படித்தான் கனவில் ஒரு அகோர உருவம் வந்து தன் கணவனை தன்னிடம் இருந்து பிரித்து போவது போன்ற கனவு வந்தது. அதை கணவனிடம் கூறும் பொழுது எள்ளி நகையாடியதும் இந்துவையே பரிகாசம் பண்ணி சிரித்ததும் இப்பொழுதும் நினைவலைகளில் தங்கி நின்றது. என்னாடி இது? சின்ன பிள்ளை மாதிரி என்ன உன்கிட்ட இருந்து யாரோ பிரிக்கிறாங்க. கனவு கண்டேன், அழுதுட்டு இருக்க. அதுவும் நடுராத்திரி மணி 1 ஆகுதுடி. பேசாம படுத்து தூங்கு. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நான் எவ்வளவு பயந்து போய் இருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு இப்படி ஒரு கனவு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அது ஒரு பொம்பளை உருவம், அது நல்லா தெரியுது. தலையில இருந்து கால் வரைக்கும் கருகருன்னு இருக்குது அந்த உருவம். தலைமுடியெல்லாம் சிக்கு பிடிச்சு அகோரமா விரிச்சு போட்டுட்டு இருக்குது. முகமெல்லாம் ஏதோ கிரீஸ் பூசின மாதிரி ஆயில் மாதிரி ஒழுகுது. நாக்கு நல்லா 2 அடிக்கு நீண்டுட்டு இருந்தது. நாக்கு மட்டும் செவன்னு இருந்தது. கண்ணு முழுக்க மைய அப்பிட்டு ஆக்ரோஷமா கோரப்பல் எல்லாம் நீட்டிட்டு அப்பப்பா நினைச்சாலே உடம்பு உதறுதுங்க. ஹே, கண்டுபிடிச்சிட்டேன். இது கலர்ஸ் டிவில வர காளி சீரியல் தானே? அன்னைக்கு நான் வேலை முடிச்சு வரப்போ பாத்துட்டு இருந்தியே, என்னைய மேட்ச் பார்க்க விடாம அந்த உருவம் தான் கனவுல வந்திருக்கோம். அப்ப
நான் நாடகத்தை பார்த்துட்டு கதை விடுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ இந்த செல்லமே, நீ கதை விடுறேன்னு நான் சொல்லலமா. பகல் பூரா நான் வேலைக்கு போயிருக்க நேரம் நீ வீட்டுல இருக்க எல்லா சீரியலும் பாக்குற. அது என்ன ஆகுது, நைட்டு உனக்கு அந்த நினைப்பாவே வருது. எதையாவது ஒண்ணு நாம ஆழமா யோசிக்கும் போது இல்ல ஆழமா நினைக்கும் போது அதுதான் நம்ம கனவா வரும், தெரியுமா உனக்கு? சரி, நீங்க சொல்றபடியே அந்த நாடகத்துல வர அந்த பேய் தான் என் கனவுல வருதுன்னு வச்சுக்கோமே. அந்த பேய் எதுக்கு உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போகணும்? பிரிச்சு என்ன பார்த்து நக்கலா சிரிச்சு டாட்டா வேற காமிச்சிட்டு போகுது. நீங்களும் அந்த பேய் கூடவே போறீங்களே. அடி பாவி, உன்னை நான் காப்பாத்தலான்னு பார்த்தா என்னைய பேய் கூட நீ அமுச்சு விட்டுட்டு கனவுல வந்து கூப்பிட்டுட்டு போகுதுன்னு வேற சொல்றியாடி? நிஜமாதாங்க, அந்த கருப்பு உருவம் இதுவரை நான் பார்த்த முகமே இல்ல, அவ்வளவு அகாரமா இருந்துச்சு. நீங்க சொல்ற அந்த பேய் படம் நாடகத்துல வர எந்த உருவமும் இப்படி இல்ல. ஆனா கரெக்டா அது கூட்டிட்டு போறது உங்களதான். உங்க முகம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, தெரியுது. கனவுல உங்க முகத்தை தான் பார்த்தேன். அது எதுக்காக உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போகணும்? நான் ஒரு கையால உங்களை புடிச்சிட்டு இழுக்க பாக்குறேன், முடியவே இல்லை தெரியுமா? அப்புறம் மகாளி தாயேன்னு கத்துனேன். உங்களை அந்த உருவம் தொப்புன்னு போட்டுருச்சு. நீங்க என் மடியில விழுந்துட்டீங்க. அப்புறம் தான் வேகமா முழிச்சேன். அடியே, நைட்டு நேரம் என்னங்கடி பேய் படம் ஓட்டுறீங்க? இதெல்லாம் ஒரு வித பயம்தான் இந்துமா. உங்க அக்கா வந்து குழப்பி விட்டு போனதுல இருந்து நீ இப்படிதான் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்க. அதுல ஒரு பயம்தான், என்னையும் உன்கிட்ட இருந்து யாராவது பிரிச்சிருவாங்களோ. இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கைய நீ பொக்கிஷமா பாக்குற. சோ பொக்கிஷமான வாழ்க்கை உன்னை விட்டு போயிடுமோங்கிற பயம், இன்செக்யூரிட்டி இதெல்லாம் சேர்ந்துதான் உனக்கு கனவா வந்து பயம் கொடுக்குது. லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ண அப்போலாம் சொன்ன அந்த சவாலை கூட உங்களை என்கிட்ட இருந்து சாவால கூட உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. சத்யவான் சாவித்திரி மாதிரி உங்களை நான் மீட்டு கொண்டு வருவேன்னு சொல்லுவேன். இப்ப என்னடானா ஒரு பேய்க்கு தாரவாத்து கொடுத்துட்டேன்னு சொல்ற. அவ்வளவுதான் உன் வீரமா? அந்த பேயை அடிச்சு ஓட விட்டுட்டு என்ன உன் கூட கூட்டிட்டு வந்துட மாட்டியா என்ன? உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, எல்லாம் என்ன சொல்லணும். படுங்க, நாளைக்கு நான் போய் எப்பயும் வழக்கமா பாக்குற பூசாரியவே பார்த்து பேசினாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நான் பாத்துக்கிறேன். மேலும் மேலும் என்னைய நீங்க குழப்பாம தூங்குங்க. ஏண்டி, தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி பேய் பிசாசு நாக்கு தொங்குது, நாக்குல ரத்தம் வருதுன்னு ஒரு பேய் வருதுன்னு பேய் உன்னைய தூக்கிட்டு போகுதுன்னு கதைய சொல்லிவிட்டு இப்ப வந்து என்கிட்ட ஏன் சொன்னாலாமா? எல்லாம் என் நேரம்டி. மறுபடியும் ஏதாவது கனவு வருதுன்னு எந்திரிச்சேன்னு வச்சுக்கோ, இடுப்புலயே ஏறி மிதிப்பேன். படுறி கம்முன்னு என்றவன் கவுந்து படுத்து உறங்கி விட்டான். உறங்கும் கணவனையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு உறக்கம் எட்டி கனியாகியது. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பவர்த்ததே என்று இடைவிடாது சுரேஷ் மொபைல் அலாரம் அடிக்க எழுந்திருக்கிறது 7 மணி. இதுல அலாரம் வேற. தலையில் அடித்து கொண்டாலும் கையில் தேநீர் கோப்பையுடன் உறங்கும் கணவனை அருகில் வந்து அமர்ந்தாள் இந்துமதி. என்னங்க எந்திரிங்க, டீ. மெல்ல கண் விழித்து பார்த்தவனுக்கு கண்கொள்ளா காட்சியான தரிசனம். தலையை அள்ளி முடித்த கொண்டையும் நெற்றியில் சிறிதாக சிவப்பு போட்டு அதற்கு மேல் குங்குமம், திருநீரு என்று அவள் குளித்து விட்டாள் என்பதை அவளின் மஞ்சள் பூசிய முகம் பறைசாற்றியது. இந்துமதி எப்பொழுதுமே வீட்டிலும் புடவைதான் அணிவாள். வேலை செய்வதற்கு எளிதாக சாதாரண காட்டன் புடவைதான் அணிந்திருந்தாள். அடுப்பில் சமையல் வேலை இருக்கிறது போலும். தூக்கி கட்டிய சேலையும் இழுத்து சொருகிய முந்தானையும் இடுப்பில் ஒய்யாரமாக இருக்க அந்த சிறு இடைவெளியில் இடுப்பு மடிப்பு அழகாக தெரிந்தது இந்துமதிக்கு. காலையிலேயே என்ன பார்வையெல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. எந்திரிங்க, போய் பிரஷ் பண்ணிட்டு வந்து டீ குடிங்க. இல்ல, ஏதோ பேய் வந்து நைட்டு தூக்கிட்டு போகுதுன்னு சொன்னில, அதான் உன்ன மாதிரி ஒரு அழகான பேய் வந்தா அந்த பேய் கூடவே போயிடலாம் போல இல்லடி. இந்தாங்க, நான் இப்பதான் கொஞ்சம் மறந்துருக்கேன், மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறீங்க. முதல்ல சாப்பிட்டுட்டு வேலை கிளம்புங்க. நீங்க கிளம்புன கையோட அப்படியே என்ன அந்த கோயில்ல எப்பயும் போவோம்ல, மகாளி கோயில்ல, அங்க இறக்கி விட்டுருங்க. நம்ம பூசாரி கிட்ட போய் விளக்கமா கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தாதான் என் மனசே ஆறும்.
சரி, குழப்பிக்காத, போய் கேட்டுட்டு வா. நான் சொன்னதுதான் சொல்ல போறாரு அவரும். எந்த கிரகத்தில் கொண்டு உங்க புருஷனை வச்சாலும் 10 நிமிஷத்துல அவர் இந்துன்னு தேடி உங்க பின்னாடிதான் வருவாரு அப்படின்னு தான் சொல்ல போறான். சொல்றானா இல்லையான்னு மட்டும் பாரு என்றவன் குளியலறைக்குள் நுழைந்து கொண்டான். காலை கடன் முடித்து பல்விளக்கி விட்டு வந்து மனைவியின் அருகில் அவளை இழுத்து கொண்டு அமர்ந்து டீயை மெல்ல பருகி கொண்டிருந்தான். விழிகளில் மனைவியையும் சேர்த்து பருகினான். அடுத்து குளித்து முடித்து வந்து காலை டிஃபனாக மனைவி தயாரித்து வைத்திருந்த இட்லி, கெட்டி தேங்காய் சட்னி, வெங்காய சாம்பாரையும் ஒரு பிடி பிடித்துவிட்டு மதியம் உணவிற்கு வீட்டிற்கு வந்து விடுவதாக கூறி மனைவியை அழைத்து கொண்டு அவள் சொன்னது போல் காளி கோயிலில் இறக்கிவிட்டு கிளம்பினான் சுரேஷ். அவள் வழக்கமாக வரும் மாகாளி கோயில்தான். இந்த கோயிலுக்குள் முழுவதும் அம்மன் மட்டுமே இருக்கும். வடக்கு முகம் பார்த்து ஒரு விநாயகர் சிலை, அவ்வளவே. மற்றவை எல்லாம் அம்மன், காளி, வராகி, பிரத்யங்கரா என்ற கோயில் சற்று அச்சுறுத்தும் வகையில் இருந்தாலும் இந்துமதிக்கு இங்கு வந்தால்தான் குழப்பங்கள் தீர்ந்து அமைதி கிடைக்கும். எப்போதும் இங்கு வந்தாலும் இந்த அம்மனை தரிசிக்கும் போது அவளை அறியாமல் அவள் கண்ணில் குளம் கட்டும் கண்ணீர் ஆறாக வரும். உடம்புக்குள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஊர் வழக்கில் சொல்ல வேண்டும் என்றால் அவளுக்கு அருள் வரும் என்றுதான் கூற வேண்டும். இதைவிட இன்னொன்று, அவளுக்கு அந்த கோயிலின் திருவிழாக்களில் கொட்டடிக்கும் பொழுது அவளை சாந்திப்படுத்திக் கொள்வது மிகவும் சிரமமான விஷயமாக இருக்கும். ஆக்ரோஷமாக மாற ஆரம்பித்து விடுவாள். என்னதான் தனக்காக சுரேஷ் சாமி இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு கோயிலுக்கு அழைத்து வந்திருந்தாலும் இப்படி தனக்கு கொட்டடித்தால் சாமி அருள் வருகிறது என்று அனைவரும் முன்னிலையிலும் கையில் வேப்பிலை வைத்துக் கொண்டு ஆட அவளுக்கு விருப்பமில்லை என்று சொல்வதை காட்டிலும் பயம், சுரேஷ் எப்படி எடுத்துக் கொள்வாரோ என்று. அதனாலேயே திருவிழா நேரங்களில் அவள் தன்னை மிகவும் கட்டுப்படுத்திக் கொள்வாள். அந்த நேரங்களில் கையை கிள்ளிக் கொள்வது, கையை இருக்க பற்றிக் கொள்வது என்று தன்னைத்தானே காயம் செய்து கொள்வாள். இல்லை என்றால் காது இறுக மூடிக்கொண்டு கோயிலின் பின்புறம் சென்று அமைதியாக நின்று விடுவாள். அவள் காதுக்குள் ஏதோ ஒரு ஒலி கேட்கும். உடம்பெல்லாம் இறுகி கொண்டு வரும். ஆட வேண்டும் என்று தோன்றும். அந்த இசையை கேட்க கேட்க உடம்பில் சிலிர்ப்பு ஏற்பட்டு ஒரு அதிர்வு ஏற்படும். தன்னை அறியாமலே முட்டிக்கொண்டு கண்ணீர் வரும். நாக்கை துருத்தி கடிக்க தோன்றும். ஆக்ரோஷமாக கத்த தோன்றும். அதையெல்லாம் அவள் தனக்குள்ளே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாள். எதற்கு இந்த வேதனை என்று அவள் திருவிழா நாட்களில் கதவை அடைத்துக் கொண்டு இருந்தாலும் சரியாக அங்கு அம்மன் புறப்பாடு ஆகும் நேரம் இவள் இருப்பு கொள்ள முடியாமல் வந்து விடுவாள். நாளாக இந்த மூர்க்கம் தாங்காமல் கணவனிடம் சொல்லிவிடலாம் என்று கூட நினைத்து விட்டாள். இப்போதும் கோயிலில் உள்ளே நுழையும் போதே உடம்பில் ஒரு அதிர்வு. காலை நேரம் என்பதால் முதலில் விநாயகர் சிலைக்கு தண்ணீர் எடுத்து ஊற்றிவிட்டு தீபம் ஏற்றி வைத்து மனமுருகி வேண்டி அடுத்து அம்மனிடம் வந்து நின்றார். அம்மனை சந்திக்கும் போது மட்டும் ஏதோ செல்லை சண்டை முறுக்கி கொண்டு வந்து நிற்பாள். உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், உனக்கு என்ன பார்க்க தோணுச்சுன்னா நீ வந்து பார்த்துட்டு போயே, ஏன் நான் தான் வரணுமா? அதுவும் இப்படி பயந்து ஓடி வர வச்சிருக்க. நீ பண்ற எதுவும் சரியில்லை சொல்லிட்டேன். இப்படித்தான் இருக்கும் அவளின் உரையாடல் அம்மனிடம் மட்டும். அர்ச்சகர் வந்து அர்ச்சனை தட்டை வாங்கி அர்ச்சனை செய்து கொடுத்தார். ஐயா, கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட. அங்க வராகி அம்மன் பக்கத்துல உட்காரு, நான் வரேன். அவர் இன்னொரு அர்ச்சகரிடம் வரும் பக்தர்களை பார்க்க சொல்லிவிட்டு வராகி சிலை நோக்கி சென்றார். அத்தியாயம் 15. ஐயா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீதான் ஏதோ பெரிய குழப்பத்துல இருக்க போல தெரியுது. இதுக்குதான்யா நான் எங்க இருந்தாலும் தேடி தேடி எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வர்றது. முகத்தை பார்த்து என்ன கஷ்டம் என்ன தேவைங்கிறத உங்களாலதான் கணிக்க முடியும். உன் முகம் உன் மனசுல இருக்கிற கவலைய பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, நீ ஏதாவது குழப்பமா இருக்கும் போதோ இல்ல கஷ்டத்துல மட்டும்தான் என்ன தேடி வந்திருக்க, அத வச்சு சொல்லலாம். இதெல்லாம் பெரிய சக்தி எல்லாம் இல்லம்மா. மனுஷன் மனச படிக்க தெரிஞ்சாலே போதும். எது எப்படியோ எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. உங்ககிட்ட என்னோட கஷ்டத்தை நான் சொல்லிட்டு போகும்போது கஷ்டம் தீரும்னு மனசார வெளிப்படையா சொல்றதுக்கு ஒரு ஆளா கூட நான் உங்களைத்தான் நினைக்கிறேன். சரி சொல்லுமா. இந்துமதி கண்ட கனவையும்
அதன் விளைவாக தனக்கு வந்த பதட்டத்தையும் பற்றி விரிவாக கூறிக்கொண்டிருந்தாள் அந்த அர்ச்சகரிடம். மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட கொட்டிட்டேன் ஐயா. இதுல எனக்கு பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த கனவு எதனால வந்தது, இதனால எந்த பாதிப்பும் இல்லையே. அந்த விளக்கம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் இன்னும் திருப்தியா வீட்டுக்கு கிளம்புவேன். நீ கண்ட கனவுல உனக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கறதா இருந்தா அது உன் கனவுலயே வந்திருக்காதுமா. கனவுல வந்து அது உனக்கு ஏதோ அறிவுறுத்த வந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றதுக்காக தான் கனவே வந்திருக்குது. என்ன கவனமா இருக்கணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த கனவு நாளைக்கே நடக்கணும்னு இல்ல, ஒரு வாரத்துல நடக்கலாம், இல்ல ஒரு மாசத்துல கூட நடக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த கனவு உனக்கு நடக்கும்போது நீ இது நமக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், அதை எதிர்த்து போராடணும், அதை கடந்து போக பழகணும். ஐயா என்ன சாதாரணமா சொல்றீங்க? கனவுல என் புருஷன் என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போற மாதிரி வருது. இதை எப்படி ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு கடந்து போக முடியும்? எனக்கு குழப்பமா இருக்குன்னு தான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க சொல்றது இன்னும் குழப்பமா இருக்கே. ஒரு குழப்பம் வேணாம். நீ மாகாளி தாயன்னு கும்பிடும் போது உன் கைக்கு உன் புருஷன் வந்துட்டாரு, அப்படிதானே? ஆமா, அதுதான் சொல்றேன். ஓ வீட்டுக்கார தூக்கிட்டு போன கருப்பு உருவம் என்பது உனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கெட்டது, அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி உன் வீட்டுக்கார தூக்கிட்டு போனா அது உன் வீட்டுக்காரோட இறுதிய மட்டும் குறிக்கிறது கிடையாது. உன்னை விட்டு ஒரு விலகல் ஏற்படலாம். உன் மேல இருந்த நாட்டம் வேற எது மேலேயோ உண்டாகலாம். உன் வீட்டுக்கார சுத்தி வேற ஏதோ கஷ்டமும் வரலாம். ஐயா அதுக்கு நான் என்ன பண்றதுங்க ஐயா? எல்லாம் விதி போடுற கணக்குமா. கடவுள் போடுற ஆட்டத்துக்கு யாரும் தப்பிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா நீ சாஸ்திர சம்பிரதாயத்துல ஊறி வளர்ந்த பொண்ணு. நீ வீட்டுல கூட ஐயோங்கிற அபச்சொல்ல வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டேன்னு தெரியும். அப்படி இருக்கிற நீ கோயில்ல வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துற அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற கெட்டது உன் நாக்குல ஆட்டி படைக்குது. கண்கள் குளம் கட்ட நிமிர்ந்து பார்த்தாள். அவர் கூறுவது உண்மைதானே. தான் இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தியதில்லை, உபயோகப்படுத்தவும் மாட்டேன். அப்படி இருக்க கோவிலில் வந்து இந்த அவச்சொல் தன் நாவில் எப்படி குடிக்கொண்டது? ரொம்ப போட்டு குழப்பிக்காதம்மா. நான் உனக்கு சிகப்பு கயிறு கட்டி விடுறேன் கையில. உன் வீட்டுக்காரருக்கும் ஒரு கயிறு மந்திரிச்சு தரேன், அவருக்கும் கட்டி விடு. வீட்டு வாசல்ல நான் சொல்ற தகட கட்டிவை. எலுமிச்சம்பழம் ஒண்ணு கொடுக்கறேன், அதை எடுத்துட்டு போய் உங்க பெட்ரூம்ல வை. சில விஷயத்த விதிப்படியே அது போக்குலயே பழக ஆரம்பிக்கணும். என்னதான் நம்ம தடுப்பு மருந்தெல்லாம் போட்டாலும் நோய் வர்றதை தடுக்க முடியறதில்ல இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். வரப்போற நோய கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுறோம், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் மனசு அமைதி ஆகலையா. கவலைப்படாத, உனக்கு அவ்வளவு சீக்கிரம் எந்த கெட்டதும் நடக்காது. அப்படி கெட்டது நடந்தாலும் அதுவும் நல்லதுக்காக தான் இருக்கும். இந்துமதியின் கையை பிடித்து அவளின் கையில் சாமியின் பாதத்தில் வைத்து எடுத்த சிவப்பு நிற கயிறை கட்டியதும் ஒரு நிமிடம் அவருக்கும் சிலிர்ப்பு தான் வந்தது. அதில் இன்னொரு சந்தோஷமான விஷயமாக அவளின் நாடி இரட்டிப்பாக துடித்தது. ஆச்சரியமாக அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவர் பக்கத்தில் இருந்த வராகி அம்மனின் குங்குமத்தை எடுத்து அவளின் கையில் கொடுத்து நெற்றியில் இட்டுக் கொள்ளும்படி கூறினார். பின்பு முகமெல்லாம் இன்பம் பூசி கொண்டவராக, ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லணுமா? நான் சொன்னேன்ல, உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அது நிலைக்காது. அதையும் மீறி சந்தோஷம் வாழ்க்கையில இருக்கும்னு நீ புள்ள உண்டாகி இருக்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக்அப் பண்ண. இவ்வளவு நேரம் வரவா வேண்டாமா என்று இருந்த கண்ணீர் இப்பொழுது இந்த வார்த்தையில் கண்கள் என்னும் கரையை கடந்து வந்து விட்டது. அவளின் கண்ணீர் கூறியது அவளின் மன போராட்டத்தை. இந்துவின் கையை இறுக பற்றி எல்லாம் அம்மன் பார்த்து கொள்வாள் என்று நம்பிக்கை கொடுத்தாள். இப்போ முதல்ல நீ வீட்டுக்கு போ. உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. நான் எலுமிச்சம்பழம் ஒண்ணு தரேன், அதை கொண்டு படுக்கை அறையில வை. அதை விட முக்கியமான விஷயம், நான்
கருப்பர்களுக்கு எதிரானவன் கிடையாது. கருப்புங்கிறது நம்ம திராவிட நிறம். ஆனா நான் இப்ப சொல்ல வர கருப்பு எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்து சேர்ந்த மாதிரி. அப்படிப்பட்டவங்களை நீ பார்த்ததுமே கண்டுபிடிச்சலாம். அப்படி உன்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா அவங்கள ரெண்டு எட்டு தள்ளி நிப்பாட்டிக்கோ. அவங்களாலதான் உனக்கு ஆபத்து வர போகுதுங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உனக்குன்னு தனிப்பட்ட எந்த ஆபத்தும் வராது, உன் வீட்டுக்காரருக்கு தான் வரும். ஏன்னா உன்கிட்ட இருக்கிற கடவுளோட அருள் உன் பக்கத்துல யாரையும் நெருங்க விடாது. ஆனா உன் வீட்டுக்காரர் மூலமா சுலபமா உன்னை வந்து சேரும். கருப்பாவா சாமி? எங்க அம்மா முதற்கொண்டு கருப்பு தான் சாமி. எங்க வீட்லயே நான் மட்டும்தான் சிவப்பு. அதுவும் எங்க அப்பா மாதிரி மத்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு கருப்பு தானே ஐயா. அம்மா, கருப்பு நிறம் வேறம்மா, ஆனா அச்சுறுத்தும் கருப்பு வேறம்மா. இப்போ இருட்டுல உங்க அம்மா முகத்தை பார்த்தேன்னா அவங்க கருப்பா இருந்தாலும் உனக்கு ஒரு பயமும் வராது. அவங்க முகத்தை பார்க்கும்போது உனக்கு ஒரு பயமும் அச்சுறுத்துற உணர்வும் இருக்காது. நான் சொல்றது அந்த மாதிரி உணர்வுகள் உனக்கு ஒரு சிலரை பார்க்கும்போது வரும் கண்டிப்பா. அப்படி ஒருத்தரை உன் வாழ்க்கையில நீ இதுக்கப்புறம் பார்ப்ப. உன் கனவுக்கான அர்த்தமும் அதுதான். உன்கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது. இந்த செய்வன சூனியன் தகடு மந்திரிச்சு வைக்கிறது அந்த மாதிரி எந்த விஷயமும் உன்கிட்ட நெருங்காது. ஏன்னா உனக்கு கடவுள் அருள் பரிபூரணமா இருக்கு. ஆனா உன் வீட்டுக்காரர் மாதிரி பலகீனமானவங்க கிட்ட பேய் கூட ஈஸியா போய் நுழைஞ்சிடும். அதனால உன் வீட்டுக்கார பத்திரமா பாத்துக்கோ. புது மனுஷர் யாரையும் அவர்கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கோ. சரிங்க சாமி. இப்போ ஒரு வேலை என்ன மீறியோ இல்ல அவர் என் பேச்சை கேட்காமலோ அப்படிப்பட்டவங்க எங்க வாழ்க்கையில வந்துட்டாங்க அப்படின்னா நாங்க என்ன பண்றது? கண்டிப்பா இதுக்கான பதில் என்கிட்ட இல்லம்மா. 7.5 வருஷம் சனி இருப்பு பிடிச்சு ஆகணும் அப்படின்னா அது பிடிச்சுதான் ஆகும். நம்ம என்ன விநாயகரா இல்ல ஆஞ்சநேயரா இன்று போய் நாளைவான்னு முதுகுல எழுதிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு? அதனால வர்றதை நம்ம எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். சரிங்கய்யா, நீங்க கொடுத்த நம்பிக்கையே இருக்கு. அதை விட என் வயிற்றுல குட்டிமணி உருவாகி இருக்க உயிர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த துயரம் கஷ்டம் வந்தாலும் பாத்துக்குவேன். அந்த அம்பாள் எங்க கூடயே இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குய்யா. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அர்ச்சகர் கொடுத்த அனைத்து பொருட்களையும் வாங்கி கொண்டு வெளியில் வந்தவள் முதலில் அழைத்தது தன் கணவனுக்கு தான். ரேஷன் கடையில் பில் போடும் பணி என்பதால் நினைத்த நேரம் கூட அவரால் வந்துவிட்டு செல்ல முடியும். கும்பல் இருந்தால் மட்டுமே அது கொஞ்சம் சாத்தியம் கிடையாது. அதனால் இப்பொழுது அழைப்பு விடுத்து பார்ப்போம். இந்த செய்தியை சொல்வோம். மதியம் வந்து தன்னை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லும்படி கூறுவோம் என்று எண்ணிக்கொண்டே தன் கணவனுக்கு அழைத்தாள். என்னங்க ஒரு ரிங்லயே எடுத்துட்டீங்க? கடை காலியா தாண்டி இருக்கு. வேலை எதுவும் இல்ல, உட்காந்துதான் இருக்கேன். மொபைல் தான் பாத்துட்டு இருந்தேன். அது வேற நீ காலையில இருந்து ரொம்ப டிஸ்டர்பா இருந்தல்ல, அதான் கால் வரவும் உடனே எடுத்துட்டேன். என்னாச்சுடி, வீட்டுக்கு போயிட்டியா? இல்லங்க, கோயில் வாசல்ல தான் நிக்கிறேன். ஒரு ஹாப்பி நியூஸ். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா இல்ல மத்தியானம் பாத்துக்கலாமா? என்னடி மதியம் வர இன்னும் 1/2 மணி நேரம் தானே இருக்குது. மத்தியானம் சாப்பாடு கிளம்பணும்ல, கொஞ்சம் முன்னவே வந்துடுறேன். ஆனா நீ இவ்ளோ நேரமா கோயில்லயே இருந்த? ஆமாங்க, கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி. அதனால கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அர்ச்சகர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கு. என்னவோ போடி, உனக்கு அமைதி நிம்மதி இருந்தா போதும், அவ்வளவுதான். 5 நிமிஷத்துல நாங்க இருப்பேன். சொன்னது போல் சுரேஷ் 5 நிமிடம் எல்லாம் கோயிலுக்கு வந்து இந்துமதியை அழைத்து கொண்டு முதலில் அவள் ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும் என்று கூறியதில் அவளுக்கு தான் ஏதோ உடம்புக்கு என்று பதறிவிட்டான். ஆனால் அவள் கூறிய மருத்துவமனை பேரை கேட்டதும் யோசனையாக 1 நிமிடம் திரும்பி பார்த்தான். காலை தன் மனைவி முகத்தில் இருந்த சோர்விற்கும் குழப்பத்திற்கும் மாறாக இப்போ ஏதோ புத்துணர்ச்சி குடிகொண்டிருப்பது புரிந்தது. இருந்தாலும் மருத்துவர் வாயில் கேட்டதற்கு அப்புறம் கொண்டாடி கொள்வோம் என்று நேராக மருத்துவமனைக்கு சென்றார்கள். அங்கு வழக்கமாக ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எடுக்க வேண்டிய அனைத்து டெஸ்டுகளும் இந்துமதிக்கு எடுத்த பிறகு உள்ளே அழைக்கப்பட்டார்கள். வணக்கம் டாக்டர். உட்காருங்க. கங்க்ராட்ஸ், உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க. 45 நாள் கரு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்ன மாதிரி சாப்பிட கொடுக்கணும்? எங்களுக்கு இது முதல் குழந்தை. அது மட்டும் இல்லாம பெரியவங்க யாரும் எங்களுக்கு துணையா இல்ல. இப்போ யாரும் பெரியவங்க பேச்ச மதிக்கிறது கூட இல்ல மிஸ்டர் சுரேஷ். சரி, நான் சொல்றேன். 3 மாசம் அதிர்ந்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம்.
சூடு குளிர்ச்சி இது ரெண்டுமே அதிகம் இல்லாம காய் பழங்கள்னு எடுத்துக்கோங்க. நான் கொடுத்திருக்கிற மாத்திரைய சரியா சாப்பிட்டாலே போதும். அடுத்த மாசம் மறுபடியும் டெஸ்டுக்கு வாங்க. அவ்வளவுதான். மனம் நிறைந்து போனது இருவருக்கும். டாக்டருக்கு நன்றி கூறிவிட்டு புறப்பட்டார்கள். இருவரின் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. அதை போல் இரத்த அளவு முதற்கொண்டு இந்துமதி ஆரோக்கியமாக இருக்கிறாள் என்று கூறுவதை கேட்க இன்னும் சந்தோஷமாகி போனது சுரேஷிற்கு. மகிழ்ச்சியாக வீடு வந்து சேர்ந்தனர். இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக தன்னுடைய வேலைக்கு அரை நாள் விடுப்பும் எடுத்துவிட்டு இந்துமதி கூடவே இருந்தான் சுரேஷ். கல்யாணம் முடிந்து 4 மாதங்கள் தான் ஆகின்றன. ஆயினும் பிள்ளை செல்வத்திற்காக நெடுநாள் எங்கி இப்போது கிடைத்தது போன்ற மனநிலைதான் இந்துமதிக்கு. அது ஏன் என்று அவளுக்குமே புரியவில்லை. இருந்தாலும் இப்பொழுது இந்த நிமிடம் அவள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். கோயில் அர்ச்சகர் கூறியபடி ஒரு கயிறை எடுத்து தன் கணவனுக்கு கையில் கட்டிவிட்டு பிறகு எலுமிச்சை பழம் தகடு என்று அனைத்தையும் அர்ச்சகர் சொன்னது போல் செய்தாள். இன்னும் அவள் மனதில் நிம்மதி குடிகொண்டது போன்ற உணர்வு. நேற்று ஏன் அந்த கருப்பு உருவம் கனவில் வந்தது என்று எதுவும் நினைக்கவும் இல்லை. அதையெல்லாம் கணவனிடம் சொல்லி மேலும் குழப்பமும் விரும்பவில்லை. தன்னை மீறி தன் கணவனை யாரு நெருங்கிவிட போகிறார்கள்? காலையில் வீட்டு வாசலில் கிளம்பியதிலிருந்து மறுபடியும் வீட்டிற்கு வரும் வரை நடக்கும் அத்தனையும் ஒப்பித்து விடுவாரே தன் கணவர். தன்னை மீறி அவரை யார் நெருங்கி விட போகிறார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவள் அர்ச்சகர் கூறிய வார்த்தையில் பெரிதாக எடுக்காமல் விட்டுவிட்டாள் பேதை. வெளியாட்கள் யாரிடமும் தனக்கு தெரியாமல் பேச வேண்டாம் என்பதையும் சொல்ல தவறிவிட்டாள். சொல்ல தவறியது இவள் பிள்ளையா, இல்லை விதியின் செயலா என்பது நடக்கும் பொழுதுதான் தெரியும். இங்கு விதியை வென்றவர்கள் யாருமே இல்லை, அப்படித்தான் கூற வேண்டும். அத்தியாயம் 16. இந்த உலகத்தில் நிகழும் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எங்கோ ஒரு மூலையில் பிறந்திருக்கும் கன்னியப்பனுக்கும் அதற்கு நேர்மாறாக இன்னொரு மூலையில் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கும் முனியம்மாளுக்கும் 3 முடிச்சுகள் பாலமாய் இருக்கிறது. அதுபோல திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் என்றொரு மூலையில் கணவனின் நிழலில் பாதுகாப்பாக வாழும் இந்துமதியின் குடும்பத்திற்கும் சிங்கார சென்னையில் சுதந்திர பறவைகளாக சுற்றி திரியும் இந்த 4வருக்கும் இடையில் ஒரு பாலமாக இருக்க போவதுதான் இந்த சுந்தரமூர்த்தி பவனம். பணமும் அதிகாரமும் ஆணவமும் ஒரு மனிதனை எந்த நிலைமைக்கும் ஆளாக்கும். அப்படி மனித தன்மையே இல்லாத சுந்தரமூர்த்தி அனைவரின் வாழ்க்கையிலும் எவ்வாறு விளையாடுகிறான், அதற்கான கூலி அவனுக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்பதை பற்றி தான் இது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். கர்மா ஒரு நாள் நாம் செய்ததை விட திருப்பி 2 மடங்காக நம்மை வந்து சேரும் என்பதெல்லாம் ஏதோ பொழுது போகாமல் உருவாகிய வாக்கியங்கள் அல்ல. அந்த காலத்தில் வாழ்ந்து அனுபவித்து கண்கூடாக கண்டவைதான் இதெல்லாம். நாம் செய்யும் கர்ம வினைகள் அத்தனையும் நம்மை வந்து சேர்கின்றன. கண்டிப்பாக நம்மை திருப்பியும் அடிக்கின்றன. ஒரு மனித உயிர் இந்த மண்ணில் ஜனிக்கிறது என்றால் அது தன்னுடைய வயதில் 12 ஆண்டுகள் அதனுடைய வாழ்க்கையை வாழ்வதல்ல. முதல் 4 ஆண்டுகள் தன் அன்னை செய்த பாவத்தின் பலனாக வாழ்கின்றன. அடுத்த 4 ஆண்டுகள் தன் தந்தை செய்த பாவத்தின் பலனை அனுபவிக்கிறது. அடுத்த 4 ஆண்டுகள் முற்பிறவியில் அது சார்ந்து செய்த பாவத்தை அனுபவிக்கிறது. ஆக 12 ஆண்டுகள் கழித்துதான் அந்த உயிர் இந்த உலகத்தில் பிறந்ததற்கான பலனை அனுபவிக்க ஆரம்பிக்கிறது. இதைத்தான் ஜாதகமும் சொல்கிறது. நம் முன்னோர்கள் ஒன்றும் மூடர்கள் அல்ல. அவர்கள் சொல்வதையெல்லாம் மூட நம்பிக்கை என்று அப்படியே தகர்த்தெறிந்து செல்ல முடியாது. அவர்கள் சொல்லிவிட்டு போனதிலும் விட்டு சென்றதிலும் முழுக்க சுற்றி இருப்பது அறிவியல் சார்ந்த விஷயங்களே. அது நாளடைவில் நமக்கு நம் தேவை தீர்ந்ததும் பழிக்க ஆரம்பித்து விட்டோம். அதன் விளைவுதான் பெருகி வரும் மருத்துவ வியாபாரம். நம் குழந்தைகளுக்கும் சரி, நமக்கு அடுத்து வரக்கூடிய சன்னதிகளுக்கும் சரி, வேப்பிலையும் மஞ்சளையும் சாமி என்று சொல்லிக் கொடுக்காமல் அறிவியல் என்று சொல்லிக் கொடுத்தால் அவர்களே அதை புரிந்து கொண்டு இயற்கையை காப்பார்கள். அந்த வேப்பிலை மரத்திற்கு பின்னாடியும் மஞ்சளுக்கு பின்னாடியும் இருக்கிறது. இவர்கள் சொல்வது போல் மாரியம்மா கிடையாது, அத்தனையும் மருத்துவமே என்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் சாமி என்று துதித்தோம், இப்பொழுது சயின்ஸ் என்று துதிக்கிறோம். ஆனால் துதித்தல் என்பது மாறுவது இல்லையே.
நடுவில் வந்த சில மனிதர்களால் நாம் வேறு திசையில் பயணிப்பதாகி போயின. நாம் இன்றும் சில இடங்களிலோ சில கிராமப்புறங்களிலோ ரோட்டோரமாக குப்பை மேனி இலைகள் ஆதரவற்று கிடப்பதை பார்த்திருக்கிறோம். அதில் அவ்வளவு மருத்துவமும் மகத்துவமும் இருக்கிறது. அதை சிறிது மஞ்சள் சேர்த்து உடம்பில் பூசி வர எப்பேற்பட்ட உடல் வியாதியும் உடல் தொற்று நோய் கிருமிகளும் சரியாகிவிடும். குப்பை போன்ற மேனியை கூட பளபளக்க செய்வதனால்தான் அதற்கு பெயர் குப்பை மேனி. ஆனால் இன்று யார் அதை பயன்படுத்துகிறோம்? முகத்தை சுளித்துக் கொண்டு விலகி செல்கிறோம். அதற்கு பதிலாக பல ஆயிரக்கணக்குகளை செலவு செய்து ஆயுர்வேத மருத்துவத்திற்கும் செலவு செய்கிறோம். அதிலும் இதையெல்லாம் கலந்து இருப்பதாகத்தானே கூறுகின்றனர். அதை கூட யோசிக்காத அளவுக்கு இன்று நம் வாழ்க்கை இயந்திரத்தன்மையாக இருக்கிறது. பசியில் அழும் குழந்தைக்கு வயிறு நிரம்ப பால் ஊட்டியதும் பால் குடிக்க வந்ததை மறந்துவிட்டு அன்னையின் மார்பில் விளையாட ஆரம்பித்துவிடும். அடுத்த நேரம் அதுதானே மீண்டும் நமக்கு உணவு என்பதை மறந்துவிட்டு அந்த மார்பை காயம் செய்து விளையாடி விட்டு ஓடுவது போல் ஆரம்பத்தில் மருத்துவமாக இருந்த அனைத்தும், சாமியாக போற்றப்பட்ட அனைத்தும், 3 வேளை வயிறு நிரம்ப உணவும் கையில் கொஞ்சம் பணமும் சேர்ந்த பிறகு அதையெல்லாம் துச்சமாக நினைக்க ஆரம்பித்து விட்டதுதான் நம் இயற்கை அழிவுக்கான முதல் படி. நம் முன்னோர்கள் வாழ்ந்த ஆரோக்கிய வாழ்விற்கு முக்கிய காரணம் அவர்கள் இயற்கையை சார்ந்து வாழ்ந்தார்கள். இயற்கையை அழித்து வாழவில்லை. ஆனால் நாம் நாகரிகம் என்ற பெயரில் நம் வாழ்க்கை முறையை முற்றிலும் மாற்றிவிட்டோம். நம் முன்னோர்கள் எவற்றையெல்லாம் மருந்துகளாக பயன்படுத்தினார்களோ அவற்றை உதாசீனப்படுத்தி மேற்கத்திய மருந்துகளை நாடி சென்றதன் விளைவுதான் இப்பொழுது மிக குறைந்த வயதிலேயே பல நோய்களுக்கு ஆளாகிறோம். அப்படி நம் முன்னோர்கள் பயன்படுத்திய முக்கியமான பொருட்களில் ஒன்றுதான் அரச மரத்து இலை. அரச மரம் முன்பெல்லாம் அனைத்து தெருக்களிலும் இருக்கும். அதிக அளவு ஆக்சிஜன் வழங்கக்கூடிய இதனை நாம் விநாயகர் இருக்கும் வீடாக மட்டுமே இன்று பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அரச மரத்து இலை மிகச்சிறந்த மூலிகையாகும். அரச மரத்து இலைகளிலும் அரச மரத்தை சுற்றி வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளும் சுவாச காற்றிலும் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. அரச மரத்து இலை ஒரு பாம்பின் விஷமுறிவையும் மஞ்சக்காமலை போன்ற பெரிய நோயை கூட குணப்படுத்தக்கூடிய மகத்துவம் இருக்கின்றன. அதிகாலையில் அரச மரத்தை சுற்றி வந்து சுவாசித்தால் ஆஸ்துமா கூட சரியாகும். அது மட்டுமல்லாமல் கர்ப்பப்பை சூடுகளை கூட அந்த குளிர்காற்று உள்ளே சென்று சரி செய்யும் அளவிற்கான மருத்துவ மகத்துவம் அதில் நிறைய இருக்கின்றன. ஆனால் அதை நம்மிடம் சேர்ப்பதற்காக அதற்கு நடுவில் ஒரு பிள்ளையாரை வைத்து அரச மரத்து பிள்ளையாரை சுற்றி வந்தால் குழந்தை பிறக்கும் என்று நம்ப வைத்து அதனை செய்ய வைக்க வேண்டியதாகிய கட்டாயம் என்ற அளவில் நிகழ்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி என்பது நோய் வராமல் காப்பதுதானே தவிர வந்த நோயை விரட்டி அடிப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை. அதைதான் நம் இயற்கை செய்து கொண்டிருந்தது. நோய் வராமல் நம்மை காத்து கொண்டிருந்தது. அந்த இயற்கையை நாம் அழித்து விட்டு இப்பொழுது இயற்கை மருத்துவம் என்று இறங்கி இருக்கிறோம். அது நமக்கு வந்த நோயை நம்மிடம் இருந்து விரட்டுகிறது. அந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதே தவிர நமக்கு மீண்டும் அந்த நோயோ நம்ம சந்ததிகளுக்கு அந்த நோயோ வராமல் தடுப்பதற்கு எந்த மருத்துவமும் இன்றளவும் இல்லை. அடுத்து இப்பொழுது நம்மில் பலருக்கும் இருக்கின்ற வாக்குவாதம், கடவுள் இருக்கிறதா இல்லையா, பேய் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா, அதற்கான சக்திகள் என்ன என்பதுதான். இதை நாம் நம் மனப்போக்கில் விட வேண்டும். நம் மனம் எதை நம்புகிறதோ அதன்படியே விட வேண்டும். ஏனென்றால் நம் மனம்தான் நமக்கு பெரிய கடவுளும் பெரிய சாத்தானும் கூட. ஒருவரை ஏமாற்றாமல் பிழைக்க, ஏமாற்றாமல் முடிந்த அளவுக்கு தன்னுடைய வருமானங்களை பெருக்க வேண்டும். மற்றவரை துன்புறுத்தாத வார்த்தைகளை கையாள வேண்டும். மற்றவரை எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று நம் மனம் நினைக்கும் வரை நாம் பிறருக்கு கடவுளாக இருக்கிறோம். நான் நல்லா இருந்தால் போதும், மற்றவர்கள் எப்படி போனால் என்ன, நாமோ நம் குழந்தைகளும் நம் சன்னதிகளும் நல்லா இருக்க யாரை வேண்டுமானாலும் சுரண்டி எப்படி வேண்டுமானாலும் பிழைக்கலாம் என்ற நிலைக்கு தள்ளப்படும் பொழுது நம் மனம் சாத்தானாக மாறுகிறது. இதற்கு இடையில் எப்படி வணிகர்கள் பணம் வியாபாரம் என்று வந்ததோ அதுபோலதான் இதற்கிடையில் பில்லி, சூனியம், ஏவல் போன்ற விஷயங்களும் அதை உருவாக்கியவர்களே அதை தடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாந்திரிகம் மற்றும் மனோவசியம்
மற்றும் மனநல குன்றுதல் பற்றி புரிதல் நமக்கு அவசியம். மாந்திரிகத்தின் முக்கிய செயல்பாடு ஒருவரின் மனதை சிதைத்து அதன் மூலம் அவரை செயலற்றவராகவோ அல்லது பிறர் பேச்சை கேட்பவராகவோ மாற்றுவதுதான். உணவில் நச்சுத்தன்மையை செலுத்தி அதன் மூலம் உடல்நிலையை பாதிக்க செய்வதும் மாந்திரிகம்தான். ஒருவரின் பார்வையிலோ பயம் தரும் விஷயங்களை வைப்பது அல்லது காதுபட பயம் தரும் விஷயங்களை பேசுவது, அதனால் அதிக பயம் கொள்ள செய்வது கூட மாந்திரிகமே. எனக்கு தெரிந்த தோழி ஒருத்தி அவளுடைய கணவருக்கு அவரின் குடும்பத்தார் செய்வனை வைத்ததாகவும் அதை எடுக்க மாந்திரிகத்தை நாடியதாகவும் அந்த மாந்திரிகர் 10 குறுமிளகு அவளுக்கு மந்திரிக்க தந்ததாகவும் அதை உட்கொண்ட பிறகு கணவருக்கு செய்வனை தீர்ந்ததாகவும் பிறர் அவர் நன்றாக இருப்பதாகவும் கூறியிருந்தார். இதுவே உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், மிளகு என்பது விஷமுறிவு. எப்பேற்பட்ட விஷத்தை கூட முறிக்க வல்லது. 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டில் கூட உணவு உண்ணலாம் என்பது அந்த கால பழமொழி. அதையெல்லாம் அறிந்தவர்கள் தான் இன்று மாந்திரிகர்களாக தன்னுடைய வசியத்துக்கும் தன்னுடைய வருமானத்திற்கும் மக்களின் பயத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உண்மையான மிளகு என்று ஒன்று இருக்கிறதா என்ன? பப்பாளி விதையை மிளகுடன் கலந்து அதிலும் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் நம் வியாபாரிகள். நாமும் தெரிந்தே எல்லாவற்றிலும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். அரிசி பருப்பு வணிகத்தை விட இன்று உலக அளவில் பெரிய வணிகமாக வளர்ந்து நிற்பது மருத்துவமும் நேர்மறையாற்றலை புகுத்துவதற்காக இந்த மாலை வாங்குகள் அந்த மாலை வாங்குகள் என்பதுதான். நாம் என்ன வாங்க வேண்டும், என்ன உடுத்த வேண்டும், என்ன நமக்கு விருப்பமாக இருக்க வேண்டும் என்பதை கூட நாம் முடிவு செய்வதற்கு இங்கு உரிமை இல்லை. எவனோ ஒரு வியாபாரி தான் முடிவு செய்கிறான். அவன் முடிவு செய்து அதை நம்மிடம் திணித்து கொண்டுதான் இருக்கிறான். எல்லாம் தெரிகிறது. ஆனால் என்ன வழி இருக்கிறது அதை தடுப்பதற்கும் இல்லை அதிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்கும்? உங்களுக்கு பொருளாதார கஷ்டமா? உங்களுக்கு வீட்டில் துயரமா? இந்த மாலையை அணியுங்கள், இந்த தகடு வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கடவுளை வணங்குகள் என்று நாம் யாரை வணங்க வேண்டும் என்பது முதற்கொண்டு இங்கே வியாபாரமாக்கப்படுகிறது. கடவுளை முதலில் நாம் செய்த பாவங்களுக்கு தூது செல்லும் தூதுவனாக நினைக்காமல் கடவுள் என்று ஒன்று இருக்கிறது என்று நம்பிவிட்டோமே. ஆனால் அதற்கு உண்மையான மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வணங்குகிறோமா என்ன? என்ன பாவம் என்ன ஆனாலும் செய்யலாம். அதற்கு பிராயச்சித்தமாக உண்டியலில் இவ்வளவு தொகையையோ இல்லை சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு தன்னால் இயன்ற நன்கொடையோ செய்துவிட்டால் அந்த கடவுள் நம் பாவத்தை எல்லாம் மறந்து மன்னித்து நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை எந்த அடிப்படையில் சேர்ப்பது? கடவுள் நம்பிக்கையோ இல்லை பிசாசுகள் இருக்கின்ற என்ற உண்மை உங்கள் நம்பிக்கையை இங்கு யாரும் தவறு என்று கூறவில்லை. நம்பிக்கையை மூட நம்பிக்கையாக மாத்தாதீர்கள் என்றுதான் கூறுகிறோம். முற்காலத்தில் ஒரு வழக்கு சொல் இருந்தது. முருங்கை விதைத்தவன் வெறுங்கையோடு செல்லுவான் என்று கூறுவார்கள். அதை இந்த காலத்தில் எவ்வாறு மூட நம்பிக்கையாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால், முருங்கை மரத்தை வீட்டில் வைத்தால் அதிர்ஷ்டமும் செல்வமும் வராது, அனைத்தும் நம் கையை விட்டு இழந்துவிடும் என்று அவர்கள் கூறிய வெறுங்கைக்கு அர்த்தத்தை மாற்றி வைத்திருக்கும் பெரும் வேடிக்கையான சம்பவமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் சிரிப்பதா அழுவதா என்கின்ற நிலையில்தான் நாம் இருக்கிறோம். முருங்கையை வைத்தவன் வெறுங்கையுடன் செல்வான் என்பதற்கான உண்மையான அர்த்தம், முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கும் முருங்கைக்காய், முருங்கை பூ, முருங்கை இலை, பிசின் என்று அதில் கிடைக்கும் அத்தனையும் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்தது. அதில் இருக்கும் நார்ச்சத்துகளும் புரதச்சத்துகளும் தள்ளாத வயதில் கூட தடியின் உதவி இல்லாமல் நாம் சுயமாக நடந்து போகும் அளவிற்கு அதில் ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கின்றன. அதனால் தான் முருங்கையை விதைத்தால் வெறுங்கையுடன் செல்லலாம் என்கின்ற பழமொழி உருவானது. ஆனால் இன்று வெறுங்கை என்பதை செல்வம் இல்லாமல் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருப்பது போன்ற சொல்லாக மாற்றி வைத்து இருக்கிறோம். எதையும் முழுதாக அறிந்து கொள்வதும் இல்லை, தெளிவுபடுத்திக் கொள்வதும் இல்லை. அறகுறையாக ஏதாவது தெரிந்து வைத்துக் கொண்டு அதற்கு நாமவே புது அர்த்தமும் கற்பித்துக் கொண்டு நம்மையும் குழப்பி மற்றவரையும் குழப்பி ஒரு குப்பை வாழ்க்கையை தான் இன்றளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக ஓடுகிறோம், யாருக்காக ஓடுகிறோம், ஏன் ஓடுகிறோம் என்றெல்லாம் தெரியவில்லை. காலையில் எழுந்தால் ஓட ஆரம்பித்த ஓட்டம் இரவுதான் ஓய்கிறது. இரவு மன ஓட்டம் தொடங்கி விடுகிறது. அடுத்து என்ன என்பதை பற்றி. இதுதான் வாழ்க்கையின் போராட்டமாகவும் இருக்கிறது.
அத்தியாயம் 17. அம்மா, எப்போ நம்ம பழையபடி அந்த பெரிய வீட்டுக்கு போவோம்? நான் அந்த ஸ்கூலுக்கே போறேம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதாம்மா இருக்காங்க. எனக்கு இங்க படிக்கவே இஷ்டம் இல்லம்மா. பள்ளி முடித்து வீட்டுக்கு அழைத்து செல்லும் அன்னையின் விரல் பிடித்து கொண்டே கதை அளந்தது அந்த மழலை. ஏண்டா தங்கம், இந்த ஸ்கூல்ல படிக்க பிடிக்கலையா? போமா, இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் ரொம்ப ரவுடியா பிஹேவ் பண்றாங்க. என்னை இன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இன் பண்ணா பெரிய கலெக்டரா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. எனக்கு இங்கிலீஷ் பேசதான் வருது. பெரிய துறையோ, இங்கிலீஷ்ல தான் பேசுவியோ அப்படின்னு நக்கல் பண்றாங்க. அழுகையா வருதுமா. மூக்கை உறிஞ்சும் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்ல கூட அவளுக்கு முடியவில்லை. துக்கம் தொண்டை அடித்தது. தம்பி, நீ அந்த ஸ்கூல்ல படிக்கும்போது ஆரம்பத்துல உனக்கு எல்லாமே கஷ்டமா தானே இருந்தது. போக போக பழகிக்கிட்டல்ல. அம்மாவை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு எவ்வளவு அடம் பிடிச்ச. உனக்கு அங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் அமையவும் அங்க ஜாலியா ஸ்கூலுக்கு போனில. அந்த மாதிரி இங்கேயும் போக போக பழகிக்கும்டா. ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதும் எல்லாமே சரியாகிடும். ஏம்மா இப்படி பண்றீங்க? சரி, நான் அப்பா கிட்டயே சொல்லிக்கிறேன். எப்பதான் இந்த அப்பா வருவாரு? நம்ம எப்பதான் நம்மளோட பழைய வீட்டுக்கு போவோமோ? இங்க ரொம்ப கொசு கடிக்குதுமா. என்னால தூங்க கூட முடியல. இரவில் கொசு கடித்து தடித்து போன இடத்தை சொரிந்து கொண்டே பேசியது அந்த வாண்டு. சரிப்பா, நான் எல்லாத்தையும் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி சரி பண்ணி தரேன். அம்மா பேச்சு கேப்பீங்க தானே? நீங்க அம்மாவுக்கு செல்லம் தானே? அம்மா புள்ள தானே? நான் சொல்றபடி சமத்தா இந்த ஸ்கூலுக்கு போங்க. கொஞ்ச நாள் இந்த வீட்லயே இருப்போம். அப்பா வந்து சீக்கிரம் நம்மள வேற வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. நம்ம பழைய வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம். சரியா? இந்த மிட்டாய் சாப்பிடு. ஆரஞ்சு மிட்டாயை கையில் கொடுத்தாள் அன்னை. ஐயோ, இந்த மிட்டாய் வேண்டாமா. இந்த மிட்டாய் எல்லாம் ஹைஜீனிக் இல்ல. என்னுடைய பழைய ஸ்கூல் மிஸ் சொல்லி இருக்காங்க. எனக்கு எப்பவும் நீங்க ஹெல்த்தியான நட்ஸ் தானேமா வாங்கி தருவீங்க. இது என்னம்மா மிட்டாய் எல்லாம் கலர் கலரா? பாருங்க, நாக்கெல்லாம் கலர் மாறிடுச்சு. மகனின் கிள்ளை மொழியை ரசித்து கொண்டிருந்தவர் இந்த கூற்றில் துடிதுடித்து போனாள். எதற்காக இன்னும் இந்த உயிரை பறிக்காமல் இருக்கிறாய் என் இறைவா என்கின்ற அளவிற்கு மனம் வாட்டி வதைக்க ஆரம்பித்து விட்டது. அத்தனை துயரத்திலும் சிறு ஒளியாக, சரி சரி, நீ ஃபீல் பண்ணாத, அம்மா நட்ஸே வாங்கி தரேன் என்று தன் மழலையின் விரல் இறுக்கம் வாழ தைரியம் கொடுத்தது. காலை முதல் மாலை வரை அத்தனை வேலைகளையும் பெரிய வீடுகளில் வீட்டு வேலைகள் செய்துவிட்டு மாலை பிள்ளையை பள்ளியிலிருந்து அழைத்து வருவது கூட அவ்வளவு சிரமமாக இருந்த பொழுதிலும் தன் பிள்ளை இன்னமும் வருத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தினமும் தான் வேலை செய்யும் இடத்தில் அவர்கள் காலில் விழாத குறையாக விழுந்து 1/4 மணி நேரம் அவகாசம் வாங்கி வந்து மகனை அழைத்து கொண்டு வீட்டில் விட்டுவிட்டு மீண்டும் வேலைக்கு செல்வாள். பின்பு இரவுதான் வருவாள். இரவு வந்து தையல் வேலையில் மூழ்கி விடுவாள். தூக்கம், உணவு எப்போது என்று எதுவும் தெரியாது. ஹே ராம், வாடா விளையாட போகலாம். அழைத்தது வேறு யாரும் இல்லை, சிறுவன் அர்ஜுன் தான். ஆம், அந்த மைதானத்தில் அமர்ந்து இருந்த நால்வர் என்ன ஓட்டங்களில் ஒவ்வொருவரும் சுந்தரமூர்த்தியால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய குழந்தை பருவத்தை தான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் போலவே தான் தன் சிறுவயது குறும்பை தொலைத்த இந்த சிறுவர்களின் கதையும். ராமின் தந்தை பெரிய ஜமீன்தார், சொத்து பத்துகளுடன் பிறந்தவர். ராமிற்கு 2 சித்தப்பாக்களும் ஒரு அத்தையும் உண்டு. இதில் ராம் தந்தை தான் மூத்தவர். என்னதான் தந்தை சொத்துகள் இருந்தாலும் தான் உழைத்து முன்னேற வேண்டும் என்பதிலேயே வைராகியமாக சிறுவயது முதல் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தன்னோடு ஆஸ்திகளே இருக்கும்படி கடின உழைப்பில் வளர்ந்து கொண்டார். இவரின் இரு தம்பிமார்களும் சொத்து பத்தின் மேலும் ஆடம்பர வாழ்க்கை மேலும் பற்று கொண்டார்களே தவிர அதை நேர்மையாக உழைக்க வேண்டும், நியாயமாக செலவழிக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணமில்லாதவர்கள். அண்ணன் சம்பாதிக்கிறான், தான் செலவு செய்து விடலாம் என்கின்ற ஊதாரியான தம்பிகள். அதை தாண்டி ராமின் அத்தை சொல்லவே வேண்டாம். பெண்ணினத்தின் சாபம் அவள். ராமின் தந்தை சொத்துக்களை சேர்க்க வேண்டும், தம்பிகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தர வேண்டும், தங்கைக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தர வேண்டும், இப்படியெல்லாம் எண்ணினாரே தவிர இவர்கள் மூவரும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் கவனிக்க தவறிவிட்டார். அதன் பலனாக ராமின் அத்தை கல்யாணத்திற்கு முன்பே கர்ப்பமாகி வந்து நின்றாள்.
அப்படி இருந்தும் தன் தங்கையை அடித்து துன்புறுத்தாமல் ஆசைப்பட்டவனுடன் மனம் முடித்து வைக்க ஏற்பாடும் செய்தார். அவனும் இவர்களை எல்லாம் விட பெரிய ஊதாரியாக இருக்கிறான். சொத்தில் 4 பங்காக போட்டு அதில் ஒரு பங்கு தன் மனைவிக்கு எழுதி வைத்தால்தான் இந்த குழந்தைக்கு தான் அப்பா என்று ஒத்துக்கொண்டு திருமணம் செய்து கொள்வேன் என்று பயமுறுத்தவே ராமின் தந்தையும் உடனடியாக அதை செய்து விட்டார். பிறகு உடனே 2 சித்தப்பாக்களும் திருமணம் செய்துவிட்டு தானும் திருமணம் செய்து கொண்டார். மூவருக்கும் மனைவி வந்து விட்டால் வீடு நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் என்று நம்பி சறுக்கிவிட்டார். ராமின் அன்னை நல்ல குடும்பத்து பெண் என்பதாகோ இல்லை கஷ்ட நஷ்டங்கள் தெரிந்து வளர்ந்தவளோ தனக்கு இத்தகைய வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்பதாலோ அவர் மிகவும் அமைதியாகவே அடங்கிய எந்த வேலையை வாங்கினாலும் முகம் சுளிக்காமல் அத்தனையும் செய்து முடிப்பார். அதை இரவு வரும் தன் கணவரிடம் சொல்லி குடும்பத்திற்குள் சண்டையை உருவாக்க வேண்டாம் என்று அத்தனையும் மனதுக்குள்ளேயே போட்டு மறுகிக் கொண்டார். சொல்லி வைத்தது போல் 3 மருமகள்களும் ஒரு சேர 1 மாத 2 மாத இடைவெளியில் 3 பேரும் ஒன்றாகவே கருத்தரித்தார்கள். 3 ஆண்களுக்கும் ஏக மகிழ்ச்சி. அதில் மற்ற 2 பெண்களும் ராமின் மனைவியை வேலை வாங்குவதிலேயே குறியாக இருப்பார்கள். கேட்டால் தலை சுற்றுகிறது, வாந்தி வருகிறது, எங்களுக்கு இதெல்லாம் பழக்கமில்லை அக்கா என்று பாசாங்கு செய்து வேலை வாங்கி கொள்வார். அவரும் தனக்கு வரும் மகப்பேறு சோர்வை கருத்தில் கொள்ளாமல் இவர்களுக்கு ஊழியம் செய்யவும் இவர்களை பேணி காக்கவும் என்று வாழ்க்கை அது ஒரு பக்கத்தில் சுகமாகத்தான் சென்றது. இத்தனை வேலைகளுக்கும் நடுவில் அயர்விலும் இரவு தன்னிடம் அனுசரணையாக பேசும் கணவனை, அத்தனை விஷயங்களையும் தன்னிடம் பகிர்ந்து கொள்ளும் தன்னவனை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் பகலில் அவள் படும் கஷ்டங்களை நினைப்பதற்கு கூட இரவில் நேரமில்லாத அளவு கணவனும் மனைவியும் அவ்வளவு அந்யோன்யமாக இருந்தார்கள். ராமின் அத்தைக்கும் பக்கத்திலேயே வீடு வாங்கி கொடுத்து தங்களுடைய வைத்துக் கொண்டான் மூத்த அண்ணன். தவிர அடிக்கடி அவர் வந்து போவதில்லை தான் உண்டு, தனக்கு கொடுத்த சொத்து சுகங்கள் உண்டு என்று அவள் வாழ்க்கை ஒரு பக்கத்து கோலாகலமாக இருந்தது. மாதம் தவறாமல் மளிகை பொருட்கள் என்று அண்ணனின் படியில் அனைத்தும் அவள் வீட்டிற்கு சென்றாயிற்று. அதனால் எதுவும் வந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. கைக்கு ஒரு வேலை ஆட்கள் என நிறுத்தி கொண்டு அவள் ஒரு சுகபோக வாழ்வை தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். நாட்கள் அதன் போக்கில் அழகாய்தான் சென்றன. 9வது மாதத்தில் ராமின் சித்திகள் இருவருக்கும் அவரவர் வீட்டில் வளகாப்பு நடத்தி அழைத்து போயாச்சு. இங்கு ராமின் அன்னைக்கு பிறந்த இடம் என்று ஒன்று இல்லாததால் அவள் மனது நோகிவிடக் கூடாது, ஏங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே வெகு விமர்சையாக வளைகாப்பு செய்து தன்னுடையே வைத்துக் கொண்டார். காரணம் கேட்கும் சொந்தத்திடம் கூட தன்னால் மனைவியும் குழந்தையும் அசைவையும் பார்க்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி எங்கேயும் தன் மனைவியை விட்டு கொடுக்காமல் அவர் தன்னுடைய இருத்தி கொண்டார். மனைவி இறந்தால் கணவன்கள் புது மாப்பிள்ளை என்பார்கள். அது மனைவி இறந்தால் மட்டுமல்ல போலும். மனைவி பேறு காலத்திற்காக அம்மா வீட்டுக்கு செல்லும் போது கூட அப்படியே இருந்து கொள்ளலாம் போல என்று ராமன் சித்தப்பாக்கள் நிரூபிக்க ஆரம்பித்தார்கள். அண்ணனின் நடவடிக்கைகள் அத்துப்படி. ஆதலால் காலையில் சென்ற அண்ணன் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இடையில் வரமாட்டான், இரவுதான் வருவான் என்பதை குறித்து கொண்ட தம்பிமார்கள் பகலில் அண்ணி மட்டுமே வீட்டில் இருப்பார். துணையாக ஒரு சமையல் செய்யும் நடுத்தர வயது பெண்ணும் இருப்பார். அவர்களும் வேலை போக மீதி நேரம் அறையில் தான் இருப்பார்கள் என்பதை நன்கு அறிந்து கொண்டே வேற விதமாக உலா வந்தார்கள். நித்தம் ஒரு பெண்ணுடன் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் காண்பித்து அவர்களை இச்சைக்கு உட்படுத்துபவர்கள். அந்த பெண்களும் காசு பணம் தான் முக்கியம் என்று இவர்களுடன் சல்லாபித்து விட்டு கிடைத்த பணத்தையும் பொருட்களையும் வாங்கி கொண்டு கிளம்பி விடுவார்கள். அவர்களின் இந்த உல்லாச வாழ்க்கை பகலிலே இருப்பதால் அது யாருக்கும் தெரியாமலும் பார்த்து கொண்டார்கள். அதுபோக இந்த உல்லாச வாழ்க்கைக்கு தேவையாக அண்ணனிடம் எங்காவது நிதி கொடுக்க வேண்டும், இந்த தொழில் தொடங்க இவ்வளவு முதலீடு வேண்டும் என்று அப்பப்போ எதையாவது காரணம் காட்டி பணத்தையும் பறித்து கொண்டிருந்தார்கள். தான் ஓடுவதை தன் குடும்பத்திற்காகத்தானே, அவர்கள் என்ன தவறு செய்துவிடப் போகிறார்கள் என்ற நம்பிக்கையில் இவரும் பணத்தை வாரி வாரி வழங்கினார். எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ராமின் சித்திகள் இருவருக்கும் குழந்தை அறுவை சிகிச்சை மூலமும் ராமின் தாய்க்கு சுகப்பிரசவத்தின் மூலமும் கிட்டத்தட்ட 1 வார கால இடைவெளியில் 3 பேருக்கும் 3 ஆண் குழந்தைகள் பிறந்தன. அன்று ஆரம்பித்த தலைவலிதான். அறுவை சிகிச்சை மூலம் குழந்தைகள் பெற்றதால் ஏற்கனவே படு சோம்பேறியான ராமின் சித்திகள்
5 மாதம் கழித்து இல்லை 7 மாதம் கழித்துதான் கணவனின் வீட்டுக்கு வருவோம், நிமிர முடியவில்லை, குனிய முடியவில்லை என்று ஏதேதோ காரணங்கள் சொல்லி அன்னை வீட்டிலேயே தங்கிவிட்டார்கள். அது இவர்களுக்கு தோதாக போகவே இன்னும் குடியும் கூத்தடிப்பதுமாக ராமின் சித்தப்பாக்கள் பெண்களை வீட்டிற்கு அழைத்து வந்து கொண்டாடினார்கள். இதில் இன்னொரு துயரம் என்னவென்றால் ராமின் அன்னைக்கு சுகப்பிரசவம். அதனால் சீக்கிரமே எழுந்து நடமாடவும் வீட்டு வேலைகளை தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளவும் ஆரம்பித்தாள். அதன் விளைவு என்றும் இல்லாமல் தன்னுடைய கொழுந்தனார்கள் குடித்துவிட்டு வருவது, யாரோ ஒரு பெண்ணை அழைத்து வந்து அறையில் தனியாக இருப்பதும், அங்கிருந்து சிரிப்பொலிகளும் பேச்சுகளும் ஒன்னும் சரியாக படவில்லை இவளுக்கு. ஏதோ எங்கோ தவறு இருக்கிறது. எப்படி விட்டோம்? நம்மை நம்பிதானே வீட்டு பொறுப்பை ஒப்படைத்து விட்டு இருக்கிறார் நம் கணவர். பாவம், பிரசவத்திற்கு சென்று இருக்கும் தன்னுடைய தங்கைகளும் பாவம் ஆயிற்றே என்று ஏதேதோ எண்ணம் வர இந்த குடும்பத்தின் தலைவியாக அவள் உற்று கவனிக்க ஆரம்பித்தாள் ராமின் சித்தப்பாக்களை. தன்னுடைய அண்ணி தங்களை கவனிக்கிறாள் என்று தெரிந்ததும் அத்தனையும் நிப்பாட்டி இருக்க வேண்டும், இல்லை வீடு வரைக்கும் எடுத்துக்கொண்டு வராமல் இருந்திருக்க வேண்டும். ஒரு தடவை செய்ததும் தவறுதான், மேற்கொண்டு செய்தாலும் தவறுதான் என்கின்ற கூற்றாக அவர்கள் நித்தமும் வர ஆரம்பித்தார்கள். இவள் இருந்து கேள்வி கேட்கும் பொழுது ஆடிட்டிங் கூட வேலை பார்க்கும் பெண் என்று ஏதேதோ காரணங்கள் சொன்னார்கள். பொறுத்து பார்த்தவள் இது ஒன்றும் சரியாவதற்கில்லை. தன்னை நம்பிதானே தன் தங்கைகள் அங்கு நிம்மதியாக இருக்கிறார்கள். கணவன்களை பற்றி கேட்டால் நாம் எந்த முகத்தை வைத்துக் கொள்வது? தன்னுடைய கணவன் தான் தம்பியை கவனிக்க தவறிவிட்டேன் என்று என்னை குறை சொன்னால் என்ன பண்ணுவது? இதை முதலில் தன் கணவன் காதில் போட வேண்டும். அதற்கு பிறகு அவர் ஆயிற்று, அவரின் தம்பி ஆயிற்று என்று ஒரு நாள் தன் கணவனிடம் இங்கு நடப்பவைகளை பற்றி கூறிவிட்டாள். மற்ற ஆண்கள் போல் தாம்தும் என்று கத்தாமல் இதைத்தானே இருந்து கவனிப்பதாக சொல்லி தன்னுடைய தம்பிகள் கண்ணில் தான் வெளியே சென்று விட்டதாக காட்டிவிட்டு, ஆனால் வீட்டில் ஒரு மூலையில் பதுங்கிக் கொண்டார். கொட்டத்தை அனுபவித்து பழக்கப்பட்ட அவர்களுக்கு எப்போதடா நேரம் கிடைக்கும் ஆட்டம் போடலாம் என்று யோசித்தார்களே தவிர தன்னை கண்காணிக்க அண்ணன் பதுங்கி இருப்பது எதுவும் தெரியவில்லை. வழக்கம் போல் அவர்கள் குடியும் கையில் பெண்களுமாக அறைக்கு செல்லும் போது கையும் களவுமாக அண்ணனிடம் மாட்டிக்கொண்டார்கள். முதலில் வேகமாக கத்தி கைகலப்பு வரை சென்றவர் பின்பு தன் மனைவியின் கண்ணை செப்பினால் பெரிய வாக்குவாதம் ஏதும் இல்லாமல் மன்னித்து அடுத்த முறை இது மாதிரி செய்யாமல் இருக்கும்படி கூறி அனுப்பி வைத்தார். அந்த பெண்களையும் திட்டி வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டார். அதுதான் ராமின் அன்னையும் தந்தையும் செய்த மிகப்பெரிய தவறு. அதுதான் அவர்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட அஸ்திவாரமாகவும் அமைந்தது. பெண்கள் முன் தாங்கள் அசிங்கப்பட்டதால் அடிபட்ட பாம்பு ஒரு நாள் சீறி வந்து கொத்தியே தீரும். அதுவும் இவர்கள் நல்ல பாம்பு அல்ல, விஷப்பாம்புகள். அதனால் இவர்களை கொத்துவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 18. ராமின் சித்திகள் என்னதான் கொடுமையான பெண்கள், பணக்கார பெண்களாக இருந்தாலும் தன் புருஷன் தனக்கு மட்டுமே என்று சராசரி பெண்ணாகத்தான் யோசிப்பார்கள். தன்னுடைய மனைவிகள் இங்கு வந்ததும் வந்த அண்ணியின் கூற்றை எல்லாம் காதில் வாங்கிவிட்டால் முதலுக்கே மோசம் என்று நினைத்தவர்கள் அண்ணி அப்படி தங்கள் மனைவியிடம் போட்டு கொடுத்து சண்டை வர வைப்பதற்காக இருந்தால் எப்போதோ செய்திருப்பார். நாம் நல்வழி செல்வதே அவர் விருப்பம் என்பதை கணிக்க தவறிவிட்டார்கள் கயவர்கள். இதனால் முதலில் அண்ணி மீது தங்கள் மனைவிக்கு தவறான எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக அண்ணனின் மனைவி தங்களை தவறாக அழைப்பதாகவும் அண்ணன் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பதால் அவருடைய இச்சைக்கு தங்களை தவறாக பயன்படுத்த முனைவதாக பாசாங்கு செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த பேதை பெண்களும் தங்கள் கணவன் எவ்வளவு கண்ணியமாக இருந்தால் இந்த விஷயங்களை மறைக்காமல் தன்னிடம் வந்து இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார் என்று அவர்கள் பூரித்து போனார்கள். இதற்கு தீர்வு கட்டுவதாக அவர்களும் போதும் உடல் நலனை பார்த்து என்று குழந்தையுடன் கிளம்பி வருவதாக புறப்பட்டார்கள். இதற்கிடையில் அப்பொழுதுதான் வளர்ந்து வந்து கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி தாந்திரிகத்திலும் மாந்திரிகத்திலும் அவரின் பலத்தை தெரிந்து கொண்டவர்கள் அண்ணனிடம் மன்னிப்பு கேட்டு பாவங்களை கழுவுவதாக சொல்லி அண்ணனை கூற்றி சென்றவர்கள் சுந்தரமூர்த்தியிடம் வாங்கியிருந்த மையையும் தாங்கள் இதுவரை உபயோகப்படுத்திய பெண்களின் சில கை தேர்ந்த பெண்களையும் அழைத்து கொண்டு இவர்களுக்காக உருவாகி இருந்த பீச் ரெசார்ட்டுக்கு அழைத்து சென்று அங்கு நடக்கும் நிகழ்வு அத்தனையும் படம் பிடிப்பதற்காக அனைத்து திட்டமும் தயாராக்கி வைத்திருந்தார்கள். அந்த வசியமை சில காலமே தாக்கு பிடிக்கும் என்பதை கூறியிருந்தாலும் இவர்களுக்கு தேவையான முக்கிய சொத்துக்களிலும் அந்த பெண்களின் மூலம் கையெழுத்துகள் வாங்கி கொண்டு
அந்த மை பூசி ஏங்கி கிறங்கி தவித்து பெண்களுடன் சலாபித்ததையும் வீடியோ பதிவின் மூலம் ஆதாரமாக திரட்டி கொண்டார்கள். இதையெல்லாம் புரியாத ராமின் தாயோ வழக்கம் போல் வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள் என்று பிரசவத்திற்கு சென்று வந்த தன்னுடைய ஓரங்கத்திகள் தன்னிடம் சரியாக பேச மாட்டுகிறார்கள் என்று புரியாமல் அவர்களிடம் இவளே சென்று பேசுவதும் அவர்கள் குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவதுமாக இருந்தவள் அவர்களின் பாராமுகத்தினாலும் மூஞ்சியில் அடித்தாற் போல பேசும் குணத்தினாலும் இவளுக்கும் காரணம் புரியாமல் ஒதுங்கி இருந்து கொண்டாள். எந்த ராஜா எந்த பட்டணம் சென்றாலும் இரவு 9 மணிக்கு சரியாக வீட்டில் வந்துவிடும் கணவன் தான் கையால் தான் இரவு உணவு முடித்துவிட்டு தன்னையும் பிள்ளையும் அனைத்தாற்போல் உறங்கும் கணவன் இப்பொழுதெல்லாம் வேலை அது இது என்று இரவுகளில் வெளியே தங்குவது நெருடலாக இருந்தாலும் தன் கணவன் மேலுள்ள அதீத நம்பிக்கையினால் எதையும் கண்டுகொள்ளாமல் அவளும் அப்படியே விட்டுவிட்டாள். அதன் விளைவு குற்ற உணர்ச்சியோடு செய்ய ஆரம்பித்த தவறுகள் எல்லாம் இப்பொழுது உரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டன. நான் எதற்காக பயப்படணும்? என் வாழ்க்கை நான் வாழ்கிறேன், வேண்டுமானால் நீயும் உனக்கு பிடித்தாற்போல் வாழு என்று ஏதேதோ மனது அவர்கள் ஏற்றிவிட்ட வசிய மருந்து போதை வஸ்துவாக மாறி மூளையை ஆட்டி படைத்தது. மொத்தமாக மனைவியும் பிள்ளையும் இருப்பதையே அவர் மறந்து விட்டார். இதுதான் சந்தர்ப்பம் என்று அந்த வீட்டிலேயே ஒரு வேலைக்காரியாக நடத்தப்பட்டால் ராமின் அன்னை. இதெல்லாம் வெளியே ஒரு நாள் ராமின் அன்னைக்கு தெரிய வரவே மிகவும் மனது உடைந்து போய்விட்டாள். தன் கணவன் எவ்வாறு இப்படி மாறலாம்? என்னதான் வசியம் இருந்திருக்கட்டுமே, உயிர் கொண்ட காதலியும் உயிர் கொண்ட நேசத்தையும் எப்படி அவரால் புறக்கணிக்க முடியும்? அப்படி அந்த அளவிற்கு மனதளவில் அவர் ஏன் பலகீனமாக இருக்க வேண்டும் என்று பல கேள்விகள் கேட்டு காழ்ப்புணர்ச்சி காரணமாக மன உளைச்சலில் அறையிலேயே முடங்கிக் கொண்டாள். ஒருபுறம் கணவனை கைப்பாவையாக நடத்தும் கணவனின் தம்பிமார்கள், மறுபுறம் தன்னை வேலைக்காரியாக நடத்தும் கணவனின் தம்பியுடைய மனைவிகள் என்று இன்னல்கள் அனுபவித்தாலும் தன் குழந்தையும் அவர்கள் படிக்கும் உயர்தர படிப்பையே கொடுக்கிறார்களே என்று நிம்மதியில் அனைத்து கொடுமைகளையும் பொறுத்து கொண்டு அங்கே இருந்து கொண்டிருந்தாள். நாளாகத்தான் தெரிந்தது ராமை அவர்கள் பள்ளியில் சேர்த்துக் கொள்வதற்கு காரணம் அவர்கள் பிள்ளைகளுக்கு எடுபடி வேலை செய்வதற்காகவும் இவர்கள் பிள்ளைகளின் வீட்டு பாடங்களை எழுதி கொடுப்பதற்காகவும் தான் என்று. அப்பொழுது முற்றிலுமாக துவண்டு போனார். அப்பொழுதுதான் அந்த இன்னும் ஒரு துயரம் நடந்தது. அண்ணனை கைப்பாவையாக ஆக்கி தங்களுடைய சட்டத்திற்கு புறம்பான தொழிலில் அண்ணனின் கையெழுத்துடன் அதுக்கெல்லாம் மட்டும் அண்ணனை முதலாளியாக வைத்துக் கொண்டு தங்கள் இஷ்டப்படி ஆட்டி படைத்தார்கள். ஒரு நாள் வசமாக காவலரிடம் சிக்கவே அதற்கான காரணம் பொறுப்பு எல்லாம் ராமின் தந்தை பேரில் இருக்கவும் கேஸ் பதிவு செய்து அவருக்கு சிறை தண்டனை என்று விதிக்கப்பட்டது. சிறையில் அவரை அழித்த அடியில் போதை மருந்து, உடலில் பழக்கப்பட்ட வசிய மருந்து எல்லாம் முறிந்தது. அதிலிருந்து வெளியே வந்து இப்பொழுதுதான் எவ்வளவு பெரிய தவறுகளை செய்திருக்கிறோம் என்ற உண்மை சுட ஆரம்பித்தது அவருக்கு. மனைவி பையனை நினைத்து நித்தமும் இரத்த கண்ணீர் வந்தது. தன் மனைவி எவ்வளவு துடித்து போயிருப்பாள். கண் முன்னே கணவன் இன்னொரு பெண்ணுடன் சுற்றுவதை எந்த பெண் ரசிப்பாள்? தம்பிகள் என்று நம்பி ஏமாந்து விட்டோமே. என் பிள்ளையை ஏதும் கொடுமைப்படுத்துகிறார்களோ? என்ன கொடுத்து தன்னை இப்படி ஆக்கி இருந்தாலும் தன் மனைவி பக்கம் இருந்திருக்க வேண்டுமே. பிள்ளையும் மனைவியும் அங்கு தனியாக தவிக்க வைத்துவிட்டு இப்படி சிறையில் வந்து அடைந்திருக்கிறோமே என்ற கவலை வாட்டியது. அதுவே நோயாக மாறியது. எந்த கணவனுக்காக இந்த பங்களா வீட்டில் வேலைக்காரியாக இருந்தாலோ அந்த கணவனே அவர்கள் சதி வழியில் சிறைக்கு சென்ற பிறகு தனக்கு இங்கு என்ன வேலை என்றுதான் கிளம்பி விட்டால் வெளியில். அவளை தடுக்கவோ ஆதரிக்கவோ அங்கு யாரும் இல்லை. அப்பொழுதுதான் எங்கு செல்வது என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த குப்பத்தில் இருக்கும் அர்ஜுனின் அம்மா இது போல் கணவன் இல்லாத பெண்களுக்கு தையல் வேலை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு தொழில் அமைத்து கொடுப்பதாக தெரிய வந்ததால் அவளும் புறப்பட்டு குப்பத்திற்கே சென்றாள். ராமின் படிப்பு கெட்டுவிடக் கூடாது என்றும் எங்கு படித்தால் என்ன, படிக்கும் பிள்ளை எங்கு வேண்டுமானாலும் படிக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் அர்ஜுன் கூடவே அரசு பள்ளியில் ராமையும் சேர்த்து விட்டான். அர்ஜுன் எப்பொழுதும் நட்பு பாராட்டுபவன், அனுசரணையானவன். அதனால் ராமை தன்னுடன் இணைத்து கொண்டான். ராமிற்கு இதெல்லாம் ஆரம்பத்தில் பிடிக்கவில்லை. ஏனென்றால் இங்கு இருக்கும் கொசுக்கடி, கூவநாத்தம், அதுவும் ஏனோதானோ என்று உடை அணிந்திருக்கும் அர்ஜுனை கண்டாலே அவனுக்கு வெறுப்பாகத்தான் இருக்கும். தன்னுடைய அழகான உடையை அணிந்து கொண்டு இவர்களுடன் மணலில் புரண்டு விளையாடுவதா? அதுவும் இவன் இப்பொழுது சேர்ந்திருக்கும் அரசு பள்ளி சுத்தமாக பிடிக்கவில்லை ராமிற்கு.
ராம் வேண்டா வெறுப்பாகத்தான் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தாலும் படிப்பில் நாட்டம் உள்ளவன். அதனால் இருக்க உடையை நேர்த்தியாக அணிந்து அந்த கூட்டங்களில் தனித்து தெரியப்பட்டான். இதுவே அங்கு இருப்பவர்களுக்கு கேலியும் கிண்டலுக்கும் வழிவகுத்தது. அதுவும் அவர்கள் பேசும் பாஷை அவனுக்கு புரியவும் செய்யாது என்பதால் திரு திரு என்று முழித்தே பாதி நேரங்களில் மற்றவர்களின் கேலிக்கு உள்ளாகுவான். அப்பொழுதுதான் அர்ஜுன் வந்து அவனுக்கு ஆதரவு கரம் நீட்டுவான். என்ன இருந்தாலும் தன் பக்கத்தில் இருப்பவன். ராமின் தாயும் சரி தன் தாயும் சரி ராமுக்கு விவரம் தெரியவில்லை. அவனை பார்த்து கொள்ளும்படி கூறியதால் மேலும் அவனின் கண்காணிப்பிலேயே வைத்துக் கொள்வான். ஆனாலும் ராமிற்கு அர்ஜுனன் நெருங்கி வருவது பிடிக்காததால் தூரம் இருந்தே அவனுக்கு எதுவும் தீங்கு நேராமல் பார்த்து கொள்வான். அப்படித்தான் ஒரு நாள் வகுப்பில் வீட்டு பாடம் எழுதியவர்கள் பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வீட்டு பாடம் என்று ஒன்று கொடுப்பதும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ராம் மட்டும் நேர்த்தியாக அனைத்தையும் முடித்து படிப்பில் புள்ளியாக இருப்பான். அது மற்ற மாணவர்களுக்கு அறவே பிடிக்காது. என்னதான் இவர்களின் வகுப்பு 6வதாக இருந்தாலும் அந்த இடத்திற்கே உண்டான சில குணாதிசயங்களாக குழந்தைகள் தங்களுக்குள் கூட்டம் சேர்த்து கொண்டு இவனை மட்டம் தட்டுவதும் இவனை பரிகாசம் செய்வதுமாக இருந்தார்கள். டேய் ராம், இங்க வாடா. என்ன உனக்கு என்ன பெரிய ஆளு நினைப்பா? வீட்டு பாடம் எழுதலன்னு எல்லாரும் என் பேச்சு கேட்டு சொல்றாங்க, நீ மட்டும் எழுதிட்டேன்னு சொல்ற. நாங்கெல்லாம் பெரிய ரவுடி தெரியும்ல. இப்படி ஒரு பெடியன் தன்னை கூப்பிட்டு மிரட்டவும் அந்த குழந்தை ராமோ பக்கென்று சிரித்து விட்டான். என்னடா சிரிக்கிற, கொழுப்பா? இங்க பார், நீ பண்றது உனக்கே சின்ன பிள்ளைத்தனமா தெரியல? நீ ஹோம்ஒர்க் எழுதலனா மிஸ் கிட்ட சொல்லு. நான் எழுதிட்டேன், அதனால காமிச்சேன். உன் பேச்ச நான் ஏன்டா கேட்கணும்? இது என்ன உங்க அப்பா வீட்டு ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல். உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது, போடா. கூட இருந்த வாண்டுகளின் இன்னொரு வாண்டு இவனை உசுப்பேத்தி விட வேகமாக ராமை அடிக்க பாய்ந்து விட்டனா அத்தனை குட்டி வாண்டுகளும் அதை பார்த்து தூரத்தில் இருந்து வேகமாக ஓடி வந்து விலக்கி விட்டு பல அடிகளை தானும் வாங்கி கொண்டு ராமை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான் அர்ஜுன். அவர்கள் மேலுள்ள கோபத்தையும் அர்ஜுனிடம் காண்பித்தான் ராம். சும்மா சும்மா தொட்டு பேசாத. இல்ல, உன் ட்ரெஸ் எல்லாம் மண்ணு, அதான் எனக்கு தொடச்சுக்க தெரியும். கீப் டிஸ்டன்ஸ். ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுல? ஐ ஃபர்கெட். ஐ நோ இங்கிலீஷ். இவ்வளவு நாள் ராம் எது செய்தாலும் அடங்கி போன குட்டி அர்ஜுனுக்கு இப்பொழுது தனக்கு ஆங்கிலம் தெரியாது என்று அவன் கேலியாக பேசியதும் கோபம் வரவே எனக்கும் தெரியும் என்று அவனிடம் மல்லுக்கு நின்றான். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? நீ பேசி நான் பார்த்ததே இல்ல. இப்படி அழுக்கா ட்ரெஸ் பண்ற, இங்கிலீஷ் பேசினாலே ட்ரெஸ் நல்லா பண்ணுவாங்க தானே? என்னோட ஓல்டு ஸ்கூல் மிஸ் சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்கிலீஷ் தெரியுதோ இல்லையோ, ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்காக பண்ணிக்கிறது. அதனால அது நல்லா தான் பண்ணணும். அதுல அதை விட முக்கியமான விஷயம், நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும். இப்படித்தான் எங்க அம்மா அடிக்கடி சொல்வாங்க. எனக்கும் ஆசைதான் நல்ல ட்ரெஸ் பண்ணணும். ஆனா நான் டெய்லி இவனுங்க கிட்ட நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? நான் ஸ்கூலுக்கு போறது படிக்கதான். அதுக்கு எனக்கு இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களோ அப்படியே நானும் இருந்துட்டு போயிடுவேன். சண்டையும் வராது. இவனுங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பிரின்சிபல் கிட்ட சொல்லலாம்ல. அவங்க அப்பா எல்லாம் பெரிய ஆளுடா, பெரிய ரவுடிங்க. அதனால நம்ம அவங்கள எதிர்த்து நின்று ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு போயிட வேண்டியதுதான். ஏன்னா நம்ம நம்பிதானே நம்ம அம்மா படிக்க அனுப்புறாங்க. அதுக்காகவாது சில இடத்துல அடங்கி தாண்டா போகணும். அம்மாவும் இங்க வந்து புதுசுல இதெல்லாம் தாண்டா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. ஆனா எனக்கு தான் என்னமோ இதெல்லாம் புரியவும் மாட்டேங்குது, ஏத்துக்கவும் முடியல. கோபமா வருது, சில நேரம் அழுகையாவும் வருது. நாங்க எப்படி தெரியுமா இருந்தோம்? எங்க அப்பா இப்போ ஜெயில இருக்காராம். எங்க சித்தப்பா எல்லாம் எங்க சொத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டாங்களாம். பக்கத்து வீட்டு பசங்க சொன்னாங்க. அதனாலதான் நாங்க 7 ஆகிட்டோமா. அழுவாதடா ராம். நம்ம பெரிய பிள்ளை ஆகி படிச்சு பெருசா வேலைக்கு போய் உன்னோட சித்தப்பாவெல்லாம் அடிச்சிடலாம். அடிச்சு உங்க அப்பாவையும் ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்துடலாம். உங்க சொத்தெல்லாம் நம்மளே மறுபடியும் வாங்கிடலாம். நீ அழுகாம இரு. நீ தைரியமா இருந்தா தானே அம்மாவும் தைரியமா இருப்பாங்க. நான் அழுகும் போதெல்லாம் எங்க அம்மா என்கிட்ட இதுதான் சொல்லுவாங்கடா. சரிடா, இனி என்ன உன் கூடயே வச்சுக்கோடா. எனக்கு இங்க யாரையுமே தெரியல, பயமா இருக்கு.
எனக்கு எங்க அம்மா பார்த்தா பாவமா இருக்கு. எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா அம்மா கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. முன்னெல்லாம் ஸ்கூலுக்கு போனா ஜாலியா இருக்கும். இப்ப இந்த பசங்களுக்கு நடுப்புற ஸ்கூலுக்கு வரவே பயமா இருக்கு. அம்மா படிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் ஸ்கூலுக்கு போறேன். என் கூடவே இருடா, எனக்கு துணையா. சரிடா. அந்த பிஞ்சு கைகள் ஒன்றை ஒன்று தோளில் போட்டு கொண்டு நட்பாக நடந்து வந்து கொண்டிருந்தன வீட்டை நோக்கி. அப்படித்தான் ராமும் அர்ஜுனும் நட்பு ஆரம்பித்தார்கள். இதோ இன்று வரை தோளுக்கு தோளாக துணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எதுவும் செய், நான் கூட இருப்பேன், உன்னை மிஞ்சிதான் எனக்கு எதுவும் என்கின்ற கோட்பாடு அர்ஜுனிடமும் உண்டு, ராமிடமும் உண்டு. அந்த சிறுவயது ராமிற்கு தான் அம்மாவும் தானும் இப்படி அனாதைகளாக இருப்பதற்கு, தந்தை ஜெயிலில் இருப்பதற்கும் தான் சித்தப்பாக்கள் தான் காரணம் என்று நினைத்திருக்கிறான். ஆனால் இவர்களுக்கெல்லாம் மூல காரணம் சுந்தரமூர்த்தி என்பது அப்பொழுது அவனுக்கு புரியவில்லை. அது புரியும் பொழுது சுந்தரமூர்த்தியின் நிலை என்னவோ. ஆத்திரத்தால் அவனை கூறு போட்டு தன் வாழ்வை இழப்பானா, இல்லை முல்லை முள்ளால் எடுப்பானோ, அவனுக்கே வெளிச்சம். அடுத்தடுத்த அத்தியாயங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்ச்சியாக வரும். இந்த கதையை தொடர்ந்து கேட்பதற்கு கிவினாவர்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் எப்போதும் போல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைப் பண்ணிடுங்க மக்களே. தேங்க்யூ so much.